வேதாத்ரியம் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்ரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவருளோடு இணைந்து சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு இன்றைய தவ நிகழ்வை இனிதே தொடர்கிறோம். இறை வணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி ஓதி இணைந்தியங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போ. குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெறும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. நாடி சுத்தி. நிகழ்வை தொடர்ந்து இன்று ஐயம் தெளிதல் கலந்துரையாடல் நிகழ்வு. அன்பர்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் நம்முடன் மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். அன்பர்கள் தங்கள் கேள்விகளை கேட்டு விளக்கம் பெற்றுக் கொள்ளலாம். ஐயா சொல்லுங்க. அருணகிரி ஐயா. அதங்கய்யா, வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு இன்னைக்கு கேள்வி எதுவும் இல்லைங்கய்யா. நான் ஐயா ஏதாவது நச்சிந்தனை சொல்றாங்கன்னா அதை கேட்கலான்னு பாக்குறேங்கய்யா. அப்படிங்களா? சரி சரிங்க. சரிங்க. எதுவும் கவி எதுவும் போடலைங்களையா? ஆமாங்க. சங்கரி அம்மா தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். யூஸ்வலா நான் அம்மா கிட்ட பேசுறேன். இன்னைக்கு தான் பேசணும். சரி, இன்றைக்கு எதை பேசுவது? ஏதாவது ஒரு கருத்தை சொல்லுங்க, அதை பத்தி பேசுவோம். சரிங்க. இப்போ நேற்று ஒரு நிகழ்வுக்கு வீட்டுல கூப்பிட்டுருந்தாங்கன்னு போயிருந்தேங்க. என்னன்னா பிராண பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லி ஒரு ஹேப்பனிங். இங்க ஒரு டெம்பிள்ல ஹனுமன் பிராண பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லி இவெண்ட் கூப்பிட்டுருந்தாங்க. போயிருந்தோம். அங்க நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சு. நாங்க ரொம்ப லேட்டா தான் போனோம். அது ஏதோ சாமிக்கு கண் திறக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்ல ஒரு சில ஆர்டர்ஸ் வச்சிருந்தாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த கவ்வும் காஃபும் போய் பாக்குற மாதிரி அந்த சிலைக்கு கண் திறக்கும் போது
அது வேற யாரும் பார்க்கக்கூடாது. அப்புறம் இந்த லெஸ் தென் 10 இயர்ஸ் ஓல்டு கிட்ஸ், அதுவும் கேர்ள்ஸ், அது ஏதோ பேர் சொன்னாங்க, கன்னிகா சம்திங் ஏதோ சொன்னாங்க. ஸோ அந்த பசங்க போய் பார்த்துட்டு வரணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் பெரியவங்க அப்படின்றதுனால இட் டுக் லாங் டைம். ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. யூஸ்வலாக அவ்வளோ நேரம்லாம் கோயிலில் இருக்கிறதே இல்லை. 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அப்போ இந்த ஆர்டரில் பண்ணாங்க. அப்புறம் நாங்கெல்லாம் போய் பார்த்தோம். இப்போ இந்த பிராண பிரதிஷ்டை அப்படின்றது வந்து என்ன, அப்புறம் இந்த ஆக்டிவிட்டி செய்யறதுனால என்ன பெனிஃபிட்ஸ், எதுக்கு இந்த ஆர்டர் ஃபாலோ பண்றாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. பசுமாடும் கண்ணும் கொண்டு வந்தாங்களா? ஆமாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எங்க இருந்து இதை பிடிச்சிட்டு வந்தாங்க. அது ஒரு பெரிய ட்ரக் வச்சு ஹியூஸ்டன்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. கூட்டிட்டு வந்து அதுக்கு தனியா ஃபுட்டு கொடுத்து வெயிட் பண்ண வச்சுட்டு அதான் ஃபர்ஸ்ட் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த கிட்ஸ் எல்லாம் போனாங்க வரிசையா. ஒரு எப்படியும் ஒரு 30-40 பெண் குழந்தைங்க இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாரும் அப்படியே லைனா உள்ள போயிட்டு பார்த்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பெரியவங்களுக்குலாம் வந்து அலங்காரம் பண்ணி தான் காமிச்சாங்க. இந்த ஈவெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு விடியற் காலையில இருந்தே நடந்துட்டு இருக்கு போல இருக்குங்க. அதுக்கு முன்னாடியே 3-4 டேஸாவே ஏதோ நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. நாங்க சடனா போனோம் ஆக்சுவலா. இந்த பிராண பிரதிஷ்டைன்னு சொன்னாங்க. இது அனுமன் வந்து ஏற்கனவே உள்ள கோவில்ல அனுமன் சேர்த்து பிரதிஷ்டை பண்ணிருக்காங்களா? ஆமாங்க, புது சந்நிதி மாதிரி கட்டியிருக்காங்க. ஓகே ஓகே. இந்த பிராண பிரதிஷ்டைனா என்ன, எதுக்கு இந்த ஆர்டர் பண்றாங்க, இதெல்லாம் இன்னும் அது அமெரிக்காவிலேயே இதெல்லாம் மக்கள் நம்புறாங்க போது. இந்தியாவை பத்தி என்ன சொல்ல? Energy can neither be created nor destroyed, but it can be transferred. இதுதான் சயின்ஸ். அப்ப பிராண பிரதிஷ்டைனா உயிர் கொடுக்கறதுன்னு அர்த்தம். கரெக்ட். இவன் எப்படி உயிர் கொடுத்தான்? அவங்க இல்ல, இப்ப இந்த கேள்வி இப்போ நமக்கே உயிர் சக்தி வேணும் இல்லைங்களா? ஃபார் வாழ்க்கைக்கு இயக்கத்திற்கு உயிர் சக்தி வேணும். அந்த உயிர் சக்தி நேர கிடைக்காது. அப்ப என்ன பண்றோம்? உணவு அப்படின்னு தாவர உணவு அல்லது அசைவோ ஏதோ ஒன்று சாப்பிட்றோம். அந்த உணவு வந்து செரிக்கப்பட்டு 7 தாதுக்களாக மாறி கடைசியில் அதில் இருக்கக்கூடிய எசன்ஸ் வந்து எனர்ஜி பார்ட்டிகல்ஸ், மேக்னெட்டிக் எனர்ஜி பார்ட்டிகல், அது வந்து நமக்கு உயிர் சக்தி. அதைத்தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இந்த ப்ராசஸ்ல தான் நம்ம உடம்புக்குள்ள வந்து 7 தாதுக்களை உருவாச்சு. ஸோ அது டைரக்டா பிரிக்க முடியாதுன்றதுனால இந்த ப்ராசஸ்ல போய் அது பிரிக்கணும் அப்படின்றதுனால தான் 7 தாதுக்கள் அப்படின்றதே உருவாச்சு நம்ம உடம்புக்குள்ள. அது இல்லாம இப்படி வரக்கூடியதான் பிராணன். ஆமாங்க, இந்த பர்டிகுலர் தகவமைப்பு வேணும் இல்லைங்க. இப்போ நம்ம உடல்ன்ற இந்த மெஷின் இந்த கட்டமைப்புல தான் அது ஆர்டரா. ஆமா. ஸோ இந்த உயிர் சக்தி யாராவது உயிரை வாங்க முடியும், எடுக்க முடியுமா, கொடுக்க முடியுமா? அது என்ன சொல்றதுன்னு, கொன்னா உயிர் வாங்கிடுறோம். அது உயிர் வாங்கி நம்மகிட்டே வந்துச்சு, அது உயிர் போயிடுச்சு, அவ்வளவுதான். உயிர் வாங்குதல் சொல்ற, உயிர் போக்குதல் தான் சரியான வார்த்தை. வாங்க முடியாது. ஸோ அப்படி வாங்கணும் அப்படின்னாக்கா வாலிவாதம் மாதிரி டெக்னிக் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த டெக்னிக் வந்து கொடுக்க முடியாது, வாங்கத்தான் முடியுமே தவிர கொடுக்க முடியாது வாலிவாதத்திலேயும். அப்படி இருக்கிற போது பிராண பிரதிஷ்டை அப்படின்றதுல வந்து மக்களை ஏமாற்றுவதற்கென்றே ஏற்படுத்தி கொண்ட வழிபாட்டு முறைகள். அதாவது இறைவணக்கத்தை சைவ சித்தாந்தமே ஆரம்பிச்சு வச்சதுங்க. இந்த வைணவ சித்தாந்தம் வந்ததே வந்து மக்களை ஏமாத்துறதுக்காகத்தான். கடவுளை வந்து நமக்கு அது செய்வான் இது செய்வான்னு சொல்லி கடவுளை வைத்தே பிழைப்பதற்கு என்று ஒரு கூட்டம் வந்தது. இதை வந்து இவருடைய பாலகுமாரனுடைய புத்தகம் ஒன்று இருக்கு, ராஜராஜ சோழனுடைய வரலாறு வந்து வரலாற்றை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட ஒரு நாவல், உடையார்.
அதுல வந்து அருமையா ஒரு கருத்தை சொல்றார். அந்த அந்த காலத்துல அக்ரஹாரம் இருந்தது அப்படின்னு ஒரு சும்மா கருத்து தான். அது உண்மையா இருக்கணுமோ கற்பனையா இருக்குமோ தெரியாது. ஆனா அவருடைய மனசுல இருக்கிற கருத்து தானே அது. அப்போ அந்த அக்ரஹாரத்துல வந்து இவங்க மட்டுமே இருக்கிறாங்க. அந்த கிராமத்துல ஏதாவது அப்படின்னா இவங்க தான் போய் செய்து வைக்கணுன்ற மாதிரி ஒரு சடங்கு வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த சீன்ல வந்து ஒரு விவசாயி அம்மா ஓடி வர்றாங்க, வந்து குழந்தைய பாம்பு கடிச்சிச்சுங்கய்யா, வந்து காப்பாத்துங்க அப்படின்றாங்க. உடனே அந்த அக்ரஹாரத்தினுடைய தலைவர் ஒரு 10 பேர்லாம் சேர்ந்து போய் மூலிகைலாம் எடுத்துட்டு போறாங்க. மூலிகைலாம் தலையில வச்சு, வாயில ஊத்தி, காலில் வச்சு மதங்கள்லாம் சொல்றாங்க. அந்த குழந்தைக்கு விஷம் இறங்கிடுது, பிழைச்சி இருந்திருக்கிறாங்க. அப்புறம் பிரம்மஹத்தி தோஷம் இது. பிரம்மஹத்தின்னா உயிர் எடுக்கிறது தான் பிரம்மஹத்தி. உயிரை கொடுக்கறது இவங்க சொல்ற மாதிரி பிராண பிரதிஷ்டை தான் சொல்லணும். அப்ப அது அவங்க பிரம்மஹத்தி தோஷம்னு சொல்லி ஆத்துல குளிக்கணும் அப்படின்னு போய் குளிக்க போறாங்க. அப்ப அந்த 10 பேர்ல ஒருத்தர் கேட்கிறான், ஒரு சின்ன ஒரு இளைஞன் கேட்கிறார், எனக்கு ஏன் நம்ம வந்து மந்திரம் சொல்லித்தான் அந்த குழந்தைக்கு உயிர் வந்துதான்னு கேட்கிறான். அப்ப அந்த பெரியவர் சொல்றாரு, அதை எப்படா மந்திரம் சொன்னா உயிர் வரும்? நாம கொடுத்த மூலிகைகள் எல்லாம் வந்து விஷத்தை இறக்கக்கூடிய மூலிகைகள், அந்த சாறு தான் அவனை காப்பாத்துச்சு அப்படின்றாரு. அப்ப இது ஒரு ஏமாத்து வேலை இல்லையான்னு அந்த இளைஞன் கேட்கிறான். அப்ப அவர் சொல்றாரு, ஆமா, என்ன செய்ய, சூத்திரனுக்கு விவசாயம் இருக்குது, வைசியனுக்கு வியாபாரம் இருக்குது, சத்திரனுக்கு ராஜாங்கம் இருக்குது, நமக்கு என்ன இருக்குது? அதனால இப்படிதான் வாழ்ந்தாகணும் அப்படின்றாரு அந்த பெரியவர். இதே தான் இன்னைக்கு உலகத்துல வந்து குறிப்பா இந்தியாவில இருந்து மக்களை அப்படியே சிந்திக்க விடாம வச்சிட்டு இருக்கிறதுக்கு தான் இது மாதிரியான வார்த்தைகள், கட்டுக்கதைகள். அதாவது இந்த முல்லைக்கு தேரியுந்தான் பாரிய வள்ளல், புறாவுக்கு சதையுந்தான் சிபி சக்கரவர்த்தி, நீதிக்காக மகனை தேர்காலில் கொன்றால் மனைவி சோழம், இப்படி எல்லாம் நம்ம சரித்திரம் படிச்சிருக்கிறோம் இல்ல? யார் பார்த்தா? யாரு பார்த்தா? சரி, இதையே இன்னைக்கு ஏத்துவாங்களாம் பார்ப்போம். இப்போ அவன் ராஜா வந்து தேர்ல போறான், ஒரு முல்லைக்கொடி அப்படியே சைட்ல கிடக்குது, அடடா முல்லைக்கொடி கிடக்குதுன்னு கருணையோட எடுத்து அந்த தேர் இதுல சுத்தி விட்டுட்டு நடந்தே வந்துட்டான். இதே மாதிரி நம்ம பையனுக்கு ஒரு பைக் வாங்கி தர்றோம், அப்படி சுத்தி விட்டுட்டு வந்தா என்ன சொல்லுவீங்க? ஆஹா, என் பையன் பார்த்தீங்கன்னா என்ன வள்ளல் தெரியுங்களா, பைக்கை வந்து அப்படியே நிறுத்தி முல்லை கொடி கொடுத்துட்டு வந்துட்டானுங்க, நடந்தே வந்துட்டான்னு சொன்னா கேட்கறோம், என்ன சொல்ல கேட்பான்? சுத்தி சுத்தி அடிப்போங்க, பைக்கு கொண்டு கொடியில விட்டோம். இதைத்தான் சாமி கேட்கிறாங்க. அப்ப அவன் செஞ்சா வள்ளல் பாராட்டுவீங்க, இதை இவன் செஞ்சா என்ன செய்வீங்க? இதே மாதிரி தான். இதெல்லாம் எதுக்குன்னா செக் பாயிண்ட். மக்கள் சிந்திக்கிறார்களா இல்லையா என்பதை அரசியல்வாதிகளும் மதவாதிகளும் செக் பண்றதுக்காக சொல்லப்பட்ட கட்டுக்கதைகள். இது மக்கள் நம்புற வரைக்கும் அவனுக்கு வசதி தான். அன்னைக்கு எவ்வளவு மரியாதை அவனுக்கு கிடைச்சிருக்கும் இல்லைங்களா? நேற்று இந்த நிகழ்வு நடக்கும்போது வந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு அம்மா வந்து சிடிஓ, சீஃப் டெக்னாலஜி ஆபீசர், ஒரு கம்பெனி, பெரிய கம்பெனில அவங்க டொனேட் பண்ணிருக்காங்க. தே ஆர் பிளாட்டினம் மெம்பர்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு சிலர் டாக்டர்ஸ் நிறைய பேர் வந்து ஃபண்ட் பண்ணிருக்காங்க, டொனேட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் மரியாதை, அவங்க எல்லாம் வந்து பேசுறாங்க, இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ இவ்வளவு உயர்ந்த நிலையில இருக்கிறவங்களுக்கும் இந்த இது மேல இன்னும், அதாவது இந்த படிப்பு நமக்கு பயத்தை தந்திருக்கிறதே தவிர, திறமையை தந்திருக்கிறதே தவிர அறிவை தரவில்லை. இதுல எப்படின்னாங்க, ஒரு இந்த கிட்ஸ் எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க. அப்ப வந்து ஒரு அம்மா சூஸ் பண்ணி இந்த கிட்ஸ் எல்லாம் சத்தம் போடாம இருக்கிறதுக்கு பாத்துக்கிட்டாங்க. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, ஹனுமன்ட்ட நீங்க என்ன எப்பெல்லாம் வேண்டுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுல நிறைய பிள்ளைங்க ஒண்ணு சொல்லுதுங்க.
ஒரு பொண்ணு சொல்லுது, "எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சுன்னா, நான் போய் அவர்ட்ட வேண்டுவேன்" அப்படின்ட்டு. உடனே அந்த பதில கேட்டுட்டு ரொம்ப சூப்பரான பதில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி எல்லாரும் கிளாப் பண்றாங்க. ம். அப்ப எனக்கு மனசுல என்ன தோணுச்சுன்னா, ம். பயத்த போக்குறதுக்கு தான் கடவுள கும்பிடுவீங்களா? பயம் பயம் வர்ற மாரி ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னா, அப்புறம் என்ன அந்த சாமி? ஆமா. இங்க பெரும்பான்மை பார்த்தீங்கன்னா, கஷ்டத்துல தானே கடவுள கூப்பிடுறாங்க. நல்லது நடக்கும்போது இறைவா நன்றின்னு சொல்வதற்கு எத்தனை பேருக்கு மனசு வருது? இல்லையா? ஆமாங்க. கஷ்டம் வந்தா 48 செவ்வாய்க்கிழமை, 48 சனிக்கிழமை போறவன், எனக்கு நல்லது நடந்தது 48 சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை போறேன்னு சொல்லி யாராவது போனத பார்த்துருக்கீங்களா? ம்ஹ்ம். ம். இல்லங்க. ம்ஹ்ம். இதுதான். ஸோ இது எல்லாம் வந்து மக்கள் மத்தியில கடவுளை பத்தி ஒரு வியாபாரத்தனமான நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ம்ஹ்ம். ஸோ இதுக்கும் உண்மையான இறை வழிபாட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. சம்பந்தமே கிடையாது. ம். சம்பந்தமே கிடையாது. இப்போ தமிழ்நாட்டை எடுத்தீங்கன்னா 1800 கோடி வந்து உண்டியல் காணிக்கை வருது. இந்த இந்து அறநிலையத்துறை வந்து எந்த கோவிலை தத்தெடுக்கும்னா, எங்க உண்டியல் இருக்கோ அங்கதான் தத்தெடுக்கும். ம், ம், ம். கிராமத்து கோவில்களையோ, உண்டியல் இல்லாத வசூல் இல்லாத கோவில்களையோ இந்து அறநிலையத்துறை எடுத்துக்காது. அப்படின்னா நோக்கமே என்னன்னு தெரியுது இல்லையா? ஆமா. இவருடைய கலெக்ஷன் தான். நோக்கம் உண்டியல் காசை கலெக்ட் பண்றது. வாங்குறது அப்படின்னு தெரியுது இல்ல? ம். அப்புறம் எதுக்காக அதுல போடணும்? அதாவது தாற்பயம் என்ன அப்படின்னா, ஆலய வழிபாடு எதற்காக உருவாக்கப்பட்டது? அது வியாபாரிகளாலேயோ, அரசியல்வாதிகளாலேயோ, மதவாதிகளாலேயோ உருவாக்கப்படவில்லை. எல்லா திருத்தலங்களும் ஞானிகளால் உருவாக்கப்பட்டது. ஆமா. நோக்கம் என்ன? மனிதனை சாந்தமாக்கி மனிதனாக மனித நேயத்தோடு வாழ வைப்பது. ம், ம். மனித நேயத்தோடு வாழ வைப்பது. இப்ப மனித நேயம் என்பது என்ன? அன்பும் கருணையும். அப்ப அன்பும் கருணையும் என்பது எந்த ஜீவன் துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்தை நீக்க வேண்டும் என்று உதவி செய்யக்கூடிய அந்த கருணை தான் மனித நேயம். இதை செய்து வந்தாலே போதும். சம்பாதிப்பதில் தர்மமும், செலவு செய்வதில் சிக்கனமும், மற்றவர் நலம் சார்வதில் ஒரு தொண்டு மனப்பான்மையும், இந்த 3 இருந்ததுன்னா எந்த தலைமுறையிலையும் அவங்களுக்கு கஷ்டமே வராது. நீ நாத்திகனாகவே இருக்கலாம், தப்பே கிடையாது. இந்த 3 பின்பற்றுகின்ற வரைக்கும் துன்பத்தின் சாயல் கூட விழுகாது மேல. இப்ப நீங்க ஐயா சொல்லும்போதுதான் எனக்கு அடுத்து அப்படியே ஃபாலோ அப் ஒரு கொஸ்டின் வருது. என்னன்னா, இங்க வாழும் நெறி அப்படின்றத மட்டும்தான் கடைபிடிப்பதற்கு உகந்த ஒன்றா இருக்கு. இந்த இறை உணர்வு அப்படின்றது வந்து வழங்கப்படுவதா தான் இருக்கு. அது நம்ம போய் அது அடைய முடியாது. இறை உணர்வு என்பது எதுக்காக அப்படின்னா, நன்றி உணர்வே இறை உணர்வின் அடிப்படை. ஆமா. இப்போ என்னதான் நம்ம வந்து உழைப்பு, டெக்னாலஜி அது இதெல்லாம் வச்சுக்கிட்டாலும், எந்த காலத்துல நம்ம உணவு வந்து மண்ணிலிருந்து விளையிற உணவை தான் சாப்பிட்டாகணும். அதை வந்து நாம் விதைக்கலாம், வேலி போடலாம், நீர் பாய்ச்சலாம், உரமிடலாம். ஆனா யாரை கேட்டு வளர்க்கிறது? இறைவன், இயற்கை. அப்ப இயற்கை தான் நமக்கு அந்த உணவளிக்கிறது. அந்த இயற்கைக்கு நன்றி செலுத்துவது என்பதுதான் பொங்கல். சூரியனுக்கும் மண்ணுக்கும் நன்றி செலுத்துவதுதான் பொங்கல். அதுக்கு உதவி செய்த மாடுகளுக்கு நன்றி செலுத்துவதுதான் மாட்டு பொங்கல். இப்ப நாம எதை பொங்கல் கொண்டாடணும் அப்படின்னா, உழவருக்கு நன்றி செலுத்துவது. ஏன்னா அவன் தான் நமக்கு சாப்பாடு போடுறான். நமக்கு தெய்வம் வந்து உழவர்கள் தான். அப்ப உழவர் தினம் தான் நாம் கொண்டாட வேண்டிய தினம். பொங்கலோ மாட்டு பொங்கலோ அல்ல, உழவர் தினம் தான். ஸோ இப்படி இந்த உணவை தந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவதுதான் நிவேத்தியம். இந்த மனித உடல் என்ற ஒரு பிறப்பு இல்லைன்னா நம்ம எதையுமே உணர முடியாது, பெருமைப்பட முடியாது. அப்ப இறைவனையும் உணர்ந்து பெருமைப்படத்தக்க ஒரு பிறப்பை தந்த இறைவா, அது வரைக்கும் இந்த உடல் வாழ்வதற்கான உணவையும் தந்த இறைவா, உனக்கு நன்றி
என்று சொல்வதுதான் நிவேத்தியம் என்றதனுடைய அர்த்தம். அதே போல தட்டு காசு ஏற்கனவே சொன்னேன். தட்டு காசு என்பது குருக்களுடைய வாழ்வாதாரம். அவர் கோவில சேவை செய்துட்டு இருக்கிறதுனால வேற தொழில் செய்ய மாட்டாங்க. ஏன்னா முழு நேரமும் கோயில தான் இருக்கணும். அதனால் அவருடைய வீட்டு பொறுப்பை நாம் எடுத்துக்கொண்டதுக்காக தட்சணை வைக்கிறோம். அதே போல கோவில் பராமரிப்புக்காக கூட்டணும், பெருக்கணும், சுத்தம் பண்ணணும், அதுக்கு செலவுக்காக உண்டியல். பிறகு ஏதாவது சிதிலம் அடைஞ்சிரும், நாள் போக போக எங்கேயாவது கொஞ்சம் டேமேஜ் ஆகும், இல்லை பெயிண்ட் அடிக்கணும், செய்யணும். அப்ப அது நன்கொடை அப்படின்னு ஒரு வசதி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தேவையை ஒட்டி தான் இருக்கு. அப்ப எவ்வளவு உண்டியல காசு போடணும்? அந்த கோவிலுக்கு மாசத்துக்கு என்ன செலவாகுதோ அதை உண்டியல போடணும். எப்போ கோவில் சிதிலமாகுதோ, பெயிண்ட் பண்ண வேண்டிய வேலை இருக்குதோ, எல்லாரும் சேர்ந்து என்னால் இவ்வளவு கொடுக்க முடியும், என்னால் இவ்வளவு கொடுக்க முடியும், மொத்தம் எவ்வளோப்பா ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்து இவ்வளவு இருக்குங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யணும் அப்படின்ற போது அந்த கிராமத்திலயோ அந்த இடத்துலயே இருக்கிறவங்க அதை சேர்த்து பங்கெடுப்பு செஞ்சா முடிஞ்சு போச்சு வேலை. இவ்வளவுதானே. இப்படி இருந்தா யாரு வந்து உள்ள நுழைய முடியும் சொல்லுங்க? ஒரு இந்து கோவிலுக்குள்ள முஸ்லீம் பெண்ணை வந்து சிஇஓ போட்டிருக்காங்க திருப்பதியில. அந்த அம்மா வந்து 100கணக்கான கோடிகளை கொள்ளடிச்சிருக்கிறாங்க. இதை கேட்டது தொழில் அப்படின்றது. அதே மாதிரி நீங்க வந்து வேற தேவாலயத்திலேயோ மசூதியில நீங்க வந்து இந்து போட்டிருந்தீங்கன்னா நீங்க சொல்ற லாஜிக் வந்து கரெக்ட். அங்கே உள்ளே போகலையே. இது என்ன மாதிரியான அரசியல் நிர்வாகம் எடுத்துக்கிறது? மதவாத பேசுறது இல்ல, சமத்துவத்தை நான் பேசுறேன். ஸோ இது மாதிரி நிறைய இருக்குங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் அந்த காலத்துல வந்து படிச்சவங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருந்தாங்க. ஸோ அதனால இவங்களுக்கு என்னெல்லாம் தேவைகளோ அதையெல்லாம் வந்து செட்டப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி கற்பனை கருத்துக்கள், புரியாத வார்த்தைகள், பிராண பிரதிஷ்டைன்னு நம்ம போய் உட்கார்றோம். உயிர் தருவதுன்னு சொல்லி பாருங்க, கேள்வி வருமா வராதா? நிச்சயமா கேள்வி வரும். எப்படி உயிர் கொடுப்பாங்க, எப்படி கொடுத்தாங்கன்னு கேட்பான். அதனால மக்களை ஏமாத்தணும் சொல்ல ஒரு புதிய மொழி வேணும். அப்படி உருவாக்கப்பட்டது சமஸ்கிருத். தமிழை வச்சு உருவாக்கிக்கிட்டு அப்புறம் இங்கிருந்தா தமிழ் வந்ததுன்னு பேசுறாங்க. இவங்களுக்கு இந்த வரலாற்றை மாற்றுவதில் அது ஒரு ரத்தத்திலே கலந்து போன ஒன்று. இப்போ சமீபத்துல சிதம்பரம் போயிருந்தேன். நடராஜர் பெருமாள் கோவில். அந்த நடராஜ பெருமாள்ன்றது ஒரு போட்டோ தான் அந்த பேர் இருக்கே தவிர அதையும் நாம தூக்கிடுவாங்க நாளைக்கு. வெறும் போட்டோ தானே. நல்ல ஒரு பெரிய கல்வெட்டு மாதிரி அருள்மிகு சபாநாயகர் ஆலயம் போட்டிருக்கான். இது எவனும் கேட்கல. அங்க இருக்கிற மட ஆலயம் உட்பட ஏன் இந்த கல்வெட்டு வச்சிருக்கிற இங்க, இது நடராஜர் சந்நிதின்னு தான் எழுதணும், நீ எதுக்கு சபாநாயகர் ஆலயம் பேர் போட்டிருக்கிற அப்படின்னு எவனும் கேட்கல. இப்போ இன்னும் 100 கழிச்சு போராட்டம் நடத்துவானுங்க. இது வந்து இது எப்படி இருந்தது தெரியுமா, இதுக்கு நடராஜ பெருமாள் ஆலயம் பேரு, அதுல வந்து சிதம்பரம் ரகசியம்னு பேரு, இந்த கோயிலுக்கு சிதம்பரம் பேரு அப்படின்னு அன்னைக்கு ஒருத்தன் போராட்டம் கிளப்புவான். இதேதான் உங்களுக்கு வேலையே. மக்களை வந்து எப்பவும் நிம்மதி இருக்க விட மாட்டான். ஜாதியின் பெயரால, மதத்தின் பெயரால, கடவுள் பெயரால, மொழியின் பெயரால பிரிவினை, டிவைட் அண்ட் ரூல் பாலிசி தான். இவனுகள் எல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு நம்ம ஒதுங்கி நின்னா தான் நாம நிம்மதியா வாழ முடியும். இல்ல இந்த மக்களை போல நானும் முட்டாளா இருந்துடணும். எதையும் யோசிக்கிறது இல்லை இல்லவா? படிச்ச படிப்பு என்ன, பெற்ற அறிவு என்ன, சிந்தனை எங்க? எல்லாமே எஜுகேட்டட் இடியட்ஸ் தான் நான் சொல்லுவேன். எஜுகேட்டட் இடியட்ஸ். ஏன்னா இவனுக்கு வாழ்க்கையை பற்றியோ இறைவனை பற்றியோ இந்த பிரபஞ்சத்தை பற்றி ஒண்ணுமே தெரியாது.
ஏதோ ஒரு தொழில் கத்துக்கிற அந்த தொழில வந்து உயர் பதவி வரைக்கும் போறாங்க. இதெல்லாம் புண்ணியத்தின் பலன். புண்ணியத்தின் பலன். யாரும் அவ்வளவு ஈஸியா வந்து மேன்மை நிலைக்கு வந்துட முடியாது. சிக்கல் எல்லாம் யாரும் வாழ்ந்துட முடியாது. எல்லாம் புண்ணியத்தின் பலன். அந்த புண்ணியம் யார் செய்தது? உங்களோட முன்னோர்கள் செஞ்சது. எப்படி செஞ்சாங்க? யாருக்கும் உதவி செய்திருப்பாங்க. அந்த உதவியின் பலன் நமக்கு வருகின்ற போது நாம 4 பேர் உதவி செய்யணும். இவங்க என்ன நினைக்கிறாங்க? இறைவன் கொடுத்தா, அதனால இறைவனுக்கு வந்து நம்ம பூஜை போட்டோம்னா அது நன்றி செலுத்துறதாக ஆகும். ஆனா நம்ம புண்ணியம் எப்பவும் இருக்கும்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒரு கணக்கு எங்கேயும் கிடையாது. ஏன்னா இறைவை பற்றி தெரிஞ்சாதான் இதெல்லாம் தெரியும். இறைவனையே என்னன்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை. அப்போ தேர் திருவிழா கொண்டு வந்து $25,000 கொடுத்தா பிளாட்டினம், $5,000 கொடுத்தா கோல்டு, $2,000 கொடுத்தா சில்வர், அவன் ஒரு ரேட் வச்சிருக்கிறான். அவங்க கொடுத்த அமௌண்ட் எல்லாம் கேட்டா தலையே சுத்திருங்க. அவங்க கொடுத்த அமௌண்ட் எல்லாம் கேட்டா தலையே சுத்திரும் நம்மளுக்கு. அவ்வளவு இறைக்கிறாங்க காசு. 200K கொடுத்துருக்காங்க கோயில் கட்டுறது. ஐயோ, ஒரு வீடு வாங்கிருக்கலாம். ஆமாங்க, 200K கொடுத்துருக்காங்க தூக்கி. அது ஒரு 10 டாக்டரு, ஒரு 2 இந்த மாதிரி சீசூட் பீப்புள் இருந்தாங்கன்னா ஒரு கம்யூனிட்டியில, அவங்களுக்கு மட்டும் இதுல வந்து ஒரு மூட நம்பிக்கையில கொஞ்சம், அந்த மூட நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது, இந்த பக்தி அப்படின்றதுல ஒரு பயமோ இல்ல அந்த இதுவோ, அந்த டிரான்சாக்ஷனல் திங்ஸ் மைண்ட்ல இருந்துச்சுன்னா அவங்கள வச்சு நீங்க டக்கு 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 டக்குன்னு ஒரு 10 கோயில் எழுப்பிடலாம். நம்ம வந்து ஆமா, நம்மளால வந்து ஏன் இன்னும் ஒரு அறிவு திருக்கோயில் கூட பண்ண முடியல அப்படின்னா, நம்மளுக்கு அந்த மாதிரி ஃபண்டிங்க குயிக்கா கேபிட்டலைஸ் பண்ண முடிய மாட்டேங்குது யூஎஸ்ல. ஏன்னா நம்மளோட இங்க தர மாட்டாங்கல்ல. ஆமாங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த புரிதலுக்கான டைரக்ஷனே இல்ல. ஏன்னா நம்ம சொல்றதே கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா சொல்லுவோம். இப்ப இந்த குழந்தை சொன்ன மாதிரி பயம் வந்து நமக்கு பிறப்பிலேயே இருக்குதுங்க. ஆமா, அதை ஊட்டி விடுவதுதான் தப்பு பண்ண ஆர்வம் தண்டிச்சிருவாங்க. ஆமாங்க, நான் அப்படியே எக்ஸாக்டா அதை ஃபீல் பண்ணேங்க கோயில்ல. ஐயோ, இந்த சின்ன பிள்ளை மனசுலயே இதை விதைச்சிட்டாங்களே அப்படின்னு தான் ஃபீல் பண்ணேன். இதை எடுக்கிறது தானே நம்மளோட கோலு. ஆமா, அதுக்கு வந்து இதுதான் வந்து ரவுட்னு சொல்றது. இப்ப அந்த இடத்துல நம்ம வந்து பயம்ல என்னன்னு கேள்வி எழுப்பணும் வச்சுங்களேன், எல்லாம் நம்மளை வந்து வெளியே அனுப்பிடுவாங்க. ஆமா, பயப்படுறதுக்கு என்ன இருக்குங்க? ஆமா, அதுல அந்த அம்மா அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, இது சூப்பரான கேள்வி, உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்டா, அந்த பொண்ணுக்கு பேர் சொல்லிட்டு எவ்வளவு வயசு தெரியுங்களா அந்த பொண்ணுக்கு? 4.25 வயசு இந்த பதில் சொன்ன பொண்ணுக்கு. அந்த உடனே இந்த அம்மா என்ன தெரியுமா சொல்றாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, இந்த கோயிலை வந்து நல்ல ஒரு ஜெனரேஷன் நம்ம கொடுத்துட்டு போறோம். ஆமாமா, நான் நினைச்சேன் இதே மாதிரி எத்தனை வருஷத்துக்கு பண்ண போறீங்கன்னு தெரியல. ஆமா, இல்ல இந்த $2K வந்து ஒரு ஏழைகளுக்கு $200,000. ஆமா, $2 லட்சம் எத்தனை கோடி ஆச்சுங்க? எங்கேயோ போச்சுங்க. $2 லட்சம் கிட்டத்தட்ட. இதுக்கு வந்து நீங்க எந்த ஊரோ சொந்த இந்தியாவில சொல்றேன், ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி எல்லாருக்கும் இலவசமா மருத்துவம் பார்க்க சொல்லி உங்களோட போட்டோ பெருசா முன்னாடி வச்சிருந்து வச்சுக்கோங்க, டொனார்னு சொல்லி, அந்த புண்ணியம் உங்களை காப்பாற்றும். கரெக்ட் இல்லைங்க. இப்போ இந்த கோயிலுக்காக போறவங்க வர்றவங்க எல்லாம் $100, $200, $300 கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஜஸ்ட் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா இந்தியால ஒரு ஈஸியா ஒரு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பத்துல படிக்கிற பையனுக்கு நீங்க மாசம் ஆமா, அது ஒரு காலேஜ் போற பையனுக்கு அவங்க வீட்டுல இருக்கிற ரெகுலர் செலவை பார்த்துக்கிட்டு அந்த பையன் காலேஜுக்கு நிம்மதியா போயிட்டு வர்றதுக்கான, ஏன்னா அந்த படிப்பு அப்படின்ற காலத்துல அந்த பசங்களுக்கு இருக்கிற அந்த குடும்ப கஷ்டம்ன்றது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும் ஆக்சுவலா. அப்படியும் ஒரு கதை நமக்கு நினைக்கிறோங்கய்யா. இன்னொரு கோணத்துல பார்த்தா அங்க என்ன நடக்குதுங்க அது தமிழ்நாட்டுல. அதாவது மக்கள் இவ்வளவு அடிமைகளா முட்டாள இருப்பாங்கன்னு கற்பனை கூட பண்ண முடியாது. ஐயா, நீங்க அத சொல்றீங்கல்ல, அங்க தமிழ்நாட்டுல நடக்குதுன்னு. இவரு நம்ம கார்த்திகேயன் ஐயா சொன்னதுதான். அங்க நடக்கிறதுக்கும் இங்க நடக்கிறதுக்கு எந்த வித்தியாசமே கிடையாதுங்கய்யா.
ஆமா, அ ஆமா. அங்க அங்க பாதி படிச்ச முட்டாள் இருக்கான், பாதி படிக்காத முட்டாள் இருக்கான். இங்க ஆமா. வந்து படிச்ச ம். முட்டாளுங்கிற பேர்ல இன்னும் முட்டாளாவே தான் இருக்காய்ங்க. ம். அவ்வளோதான் வித்தியாசம். எல்லாரும் நீங்க சொன்ன மாரி எல்லாரும் ம். படிச்சிருக்காங்க. படிப்புனா ம். என்னங்கய்யா பண்ணியிருக்காய்ங்க? அப்போ ம். புத்தகத்த படிச்சிருக்கான். ஒரு ஆமா. கம்ப்யூட்டர எப்படி ஆப்பரேட் பண்றதுன்னு தெரியும். இங்கிலீஷ்ல அவ்வளோதான். 4 வார்த்தை பேசத் தெரியும். ம். அதுவும் தெலுங்கு பேசுற பசங்களுக்கு பாதிக்கு மேல அது கூட தெரியாது. இருந்தாலும் அவன் சர்வைவ் கரெக்ட். ஆகுறான் நம்மள விட நல்லாவே. சரிங்களா? ம். ஆனா, ம். இ அந்த பயம் இருக்கு. பயம்ங்கிறது வந்து இங்க இன்னும் ஜாஸ்தியா தாங்க இருக்கு. ம். எதுக்காக நான் இப்போ இன்டர்பிரேட் பண்ணேன்னா, நான் வந்து ம். இங்க ஒரு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு இங்க ஒரு இந்து ரிலிஜியஸ் இதுக்கு இந்த சின்மயா மிஷன் இதுக்குன்னு போயிட்டு வரேங்கய்யா. சரி. ஆனா, எதுக்கு நான் போறதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா, நம்ம ஒரு 6 நாளு இந்த மெட்டீரியல் லைஃப்லயே உழண்டுட்டு இருக்கிறோம். இவன் நம்மள ஆமா. என்ன பண்ணிருவானோ, அவன் என்ன பண்ணிருவானோ, இதை எப்படி காப்பாத்திக்கிறது? நம்ம பொழப்ப ம். எப்படி காப்பாத்திக்கிறது? மண்டையில ஃபுல்லா அதே ஓடிட்டு இருக்கேன்னு சொல்லி, கொஞ்சம் ஒரு ம். ஒரு ஒரு நிம்மதி இருக்கட்டும்னு போறது 1. 2வது ம். எனக்கு சின்ன பையன் இருக்கான். ஒரு 10 வயசா ம். நான் வந்து ஒரு 6 வயசுலருந்து அவன கூட்டிட்டு போயிட்டுருக்கேன். அந்த ம். பசங்களுக்கு வந்து இங்க எப்ப பார்த்தாலும் காலையில எந்திரிச்சோம்னா, அவன் ஸ்கூலுக்கு இங்க போயிடுறாங்க. போயிட்டு ஆமா. வர்றதுக்கு 4 மணி ஆகுது. நம்ம வீட்டுக்கு வந்தா 8 மணிக்கு வர்றோம், 7 மணிக்கு வர்றோம். நம்ம ம். வந்து பசங்க கூட செலவு செய்ற நேரம் ஒரு நாள்ல 1 மணி நேரம் கூட இருக்க மாட்டேங்குதுய்யா. ஒரு குவாலிட்டி டைம். ம். கரெக்ட்டு. அப்ப அந்த பசங்க வந்து இந்த ஊர்ல இருக்கிற கலாச்சாரம், பண்பாடு, இந்த ஊரினுடைய நம்பிக்கையில தான் இருக்காங்களே தவிர, ம். நம்மளோட இதுல இல்ல. வேற உண்மையா சொல்லப்போனா, அந்த பசங்க ம். வந்து நம்மள டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. ம். ஒரு பணத்துக்காகவும், அவங்க சின்ன வயசுக்காகவும், வேற எதுக்காகவும் நம்மள டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால தான், நம்ம சரி. சொல்றத கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த ம். பசங்களுக்கு நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடு பின்னாடி இருக்கிறத வந்து கொஞ்சமாவது அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். ராமாயணம், ம். மகாபாரதம் மத்த கதைகள் எல்லாம் சொல்லணும். இந்து மதத்த பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக கூட்டிட்டு ம். போறதுங்கய்யா அங்க. ஞாயிற்றுக்கிழமை, ம். ஞாயிற்றுக்கிழமை. எனக்கு ம். போனா 9 மணிக்கு போனா மதியம் 12:30, 1 மணி வரைக்கும் ஆயிரும். ம். ம். அதான் ம். கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமை ஒரு 1/2 நாள் அதிலயே போயிருதுங்கய்யா. ம். அங்கேயும் வந்து இதே மாரி தான். அவர் கார்த்திகேயன் சொன்ன மாரி தான். அங்க ம். வந்து ஒரு சுவாமிஜி இருக்கிறாங்க. அவங்க சுத்தி, சுத்தி இடத்த வாங்கி போட்டாங்க. இப்ப வாங்கி ம். போட்டுட்டு, அவங்க ம். போய் உட்காந்தாலே வருஷத்துக்கு $800 நாங்க வந்து இந்த மெம்பர்ஷிப் ஃபீஸ் குடுக்குறோங்கய்யா. இது இல்லாம அடேங்கப்பா! $800ங்களாங்கய்யா? ஆமாங்கய்யா. $800 மெம்பர்ஷிப் ஃபீ. அது ஐயோ! இல்லாம ஒரு குடும்பத்துக்கு குடுக்குறோம். இது இல்லாம வாரம் போய் உட்காந்தா, இந்த டொனேஷன குடு, அந்த டொனேஷன குடு, இத குடு, அத குடுன்னு சொல்றாய்ங்க. அதுல ம். ஒரு ஒரு வாக்கியமே இருக்கு. அத நெறைய பேசுறாங்க. அதுல ஒரு இது தினம் வாரம் படிக்கணும். அதுல ஒரு லைன் ம். வந்து "கிவ் மோர் தென் வாட் யூ டேக்" அப்படின்னு இருக்குங்கய்யா. எனக்கு அந்த ம். வரிய கேட்கும்போதெல்லாம் சிரிப்பா வரும். ஏன்டா ம். ம். நான் எடுக்கிறத விட அதிகமா குடுக்கிறதா இருந்தா, அப்ப எனக்கு எப்படிடா இருக்கும்? நான் என்ன பண்ணுவேன் நான்? எங்கேருந்து குடுப்பீங்க? எங்கேருந்து ஆ குடுக்குறது? நான் ம். அதுக்கு இதுவே இல்லையே. கிவ் மோர் தென் வாட் யூ டேக் அப்படின்னா, இவங்களே அப்பன்னா எழுதிட்டாங்க நான் இதெல்லாம். ம். அப்பன்னா நான் நான் நெறைய கொள்ளையடிக்கணும். இங்க கொண்டாந்து குடுத்துறணும். இங்க கொண்டாந்து ம். குடுத்துட்டு, அப்புறம் ம். நான் வந்து உங்ககிட்ட பிச்சை வாங்கிட்டு இருக்கணும். எனக்கு கொஞ்சம் குடுங்கய்யா, எனக்கு கொஞ்சம் குடுங்க. நான் உங்ககிட்ட பிச்சை வாங்கிட்டு இருக்கணும். அதுதான் சரி. சொல்றீங்களான்னு அப்ப தோணுது. இவன் என்ன செய்றான்? கிவ்ன்றான் சரி. யூ ஆர் டேக்கிங் தானே. அதான் அப்ப நீ ஃபாலோ அவன் என்ன பண்ணணும்ல. சொல்றான்? முதல்ல நீங்க தானே ஃபாலோ இல்ல பண்ணணும். கிவ் அப்படின்ட்டு ஆ சொல்ல இருந்தா முதல்ல ஃபாலோ பண்ணணும். அவன் என்ன சொல்றான்? நான் ம். வந்து மண்டபம்லாம் கட்டியிருக்கோம். எல்லாருக்காக தான் நாங்க பண்றோம். நீங்கலாம் இங்க வந்தீங்கன்னா, உங்களுக்கு இது கிடைக்கும், அது கிடைக்கும். அ ம். நிம்மதி கிடைக்கும். இது வந்து அ. கடமைய மட்டும் செய்ய பலன எதிர்பார்க்காத. நீ இதெல்லாம் ஓ. செய்யணும் அப்படின்னு ம். திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்கய்யா. இதுல ம். என்னன்னா, ம். எனக்கு வந்து நான் என் பையனுக்காக நான் போறது. ஆனா என் மனைவிக்கு வந்து இதுல உடன்பாடே கிடையாது. அவங்க வரவே மாட்டாங்க. ஆமா. அவங்க சொல்லிட்டாங்க. "நீங்க வந்து ம். என்ன வேணா பண்ணிக்கோங்க. என்ன கூப்பிடாதீங்க." அங்க போய் நின்னா எப்ப பார்த்தாலும் காசு கேட்டுட்டே இருக்காங்க. அதுவும் ஆமா. அவர் வந்து பகவத்கீதையில எடுக்குறாரு. நாங்க 25 வருஷமா பெரிய பையனுக்கு போய் அதுக்கப்புறம் இங்க போயிட்டுருக்கோம். அவர் வந்து அந்த சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றாரு. 1 மணி நேரம் எனக்கு வேஸ்ட்டு தான் ஆகுது அங்க வந்து உட்காந்துக்கிட்டு. அதுக்கு நான் நீங்க 4 புக்க படிச்சாலும் எனக்கு ஒரு அறிவு வளரும். அப்படின்னு சொல்லி அவங்க வர்றதே இல்ல. இல்லைங்கய்யா. அதுக்கு மேல சொல்றதுக்கு அவனுக்கு தெரியாதே. ஆமா. ம். எனக்கு என்ன புரியலன்னுங்கய்யா, அதாவது அது எல்லாருமே சமாளிப்பு. எந்த கேள்வி அ கேட்டாலும் அதேதான், ம். அதேதான். அந்த அவங்கள சாமர்த்தியம். கேட்டேன்னா, அவர் சொல்ற மாரியே தாங்கய்யா. இங்க பாதி பேருக்கு மேல வந்து, இங்கேயும் இந்த மாரி
இந்த டாக்ஸ் எவாய்ட் பண்றதுக்காக இவங்க பிசினஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பணத்தை கொடுத்து அவங்க வந்து சரி பண்றாங்கய்யா. இப்ப என்னைய மாதிரிலாம் வந்து ஆமா. என்னைய மாதிரிலாம் வந்து இப்ப நான் அரசாங்க ஊழியர் இங்க இந்த ஊர்ல. கவர்மெண்ட் ஊழியரா இருக்கவங்க எங்களுக்கெல்லாம் வந்து 10 பைசா எல்லாத்தையுமே அவங்க புடிச்சுக்கிட்டு தான் வந்து சம்பளமே குடுப்பாங்க. சம்பளமும் ஆமா ஓரளவு தான் வரும். ஸோ ஆமா எங்களாலலாம் அந்த வேலை பண்ண முடியாது. அவங்க குடுக்குறாங்கன்னு ஏதோ மெம்பர்ஷிப் பணம் கட்டுறதே பெரிய விஷயமா இருக்கு. ஆனா ம் இங்க வந்து அவர் சொல்ற மாரி, சரி 200லாம் ஒண்ணுமே இல்ல சார். 200Kலாம் வருஷத்துக்கு ஒரு தடவ சின்மய ஜெயந்தின்னு ஒண்ணு வச்சு கொண்டாடுவாங்க. அதுல வந்து எங்களுக்கு ஒரு 10,000,000 வரணும் அப்டிம்பாங்க. 10,000,000ல எப்படி இருந்தாலும் ஒரு 2, 3 மில்லியன் வந்துருங்க. அன்னைக்கு ஒரு நாள் இதுலயே. ஒரே நாள். ஒரே நாள். அது வந்து ஒரு ஒரு நாள் இதுலயே வந்து 2, 3 மில்லியன் பண்ணி அதான் அது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவ நடத்துவாங்கய்யா. அத வாங்கி 19 மில்லியன் வந்து பேலன்ஸ் இருக்கா அந்த இதுக்கு பேங்க்ல லோன் வாங்குனத கட்டணும்னு சொல்லி, எல்லாரையும் பணம் குடுங்க குடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. எப்படிங்க இந்த மாரி நம்ம போனோம்னா பிரஷர் குடுத்தாங்கன்னா, நமக்கு போய் சாமிய கும்பிடுறதா, இல்ல மனசு நிம்மதியா அதுக்கு போறதா, இல்ல இவங்க பணம் கேட்பாங்கன்னு போறதான்னு அவங்க புரியல எனக்கு. ஒருத்தவங்க சொல்றாங்க, அங்க போயிட்டு ஐயா நீ போனீங்கன்னா எங்கேயாவது ஓரமா உட்காந்து கொஞ்ச நேரம் தவம் பண்ணிட்டு அமைதியா வந்துருங்க. உங்க மூஞ்சில முழிக்காதீங்க. இல்லைங்க இப்ப எப்படின்னா அங்க போனா என்ன தெரியுமாங்க சொல்றாங்க, டெம்பிள்ஸ் ஆர் த பிளேசஸ் டு சோஷியலைஸ் யுவர் செல்ஃப். அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். எனக்கு ஒரே சிரிப்பு. சோசியலைஸ் பண்றதுக்கு நான் ஏன் டெம்பிளுக்கு வரணும், சாமி கும்பிடுறதுக்கு வாங்கன்னு நீ சொல்லணும். அப்ப அந்த சோசியலைஸ் பண்ணி அதுல இருந்து நீ வந்து ஏர்னிங்காக தான் பாக்குறாங்க மொத்தமாவே. அப்பலாம் நாத்திக்கு என்ன கேட்பான்? ஐயா அதாங்க நாத்திக்கு என்ன கேட்பான்? டேய் சோஷியலைஸ் பண்றதுக்கு நான் ஏன்டா கோயிலுக்கு வரணும்? நான் பாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட பப்புக்கு போய் உட்காந்து சந்தோஷமா நான் பாட்டுக்கு பேசிட்டு வருவேன் சொல்ல மாட்டேன்டா. கோயிலுக்கு போனாங்கயா எப்படி இருக்கும்னா, நம்ம சாமியே நம்மளால நீங்க சொல்ற மாதிரி அந்த அமைதியே இருக்காது பழனிசாமி. ஒரே பாத்தீங்கன்னா எல்லாரும் பக்கத்துல உட்காந்து கக்க சிரிச்சுக்கிட்டு சாமி யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆமா பேசிக்கிட்டு அவங்கவுங்க குடும்ப கதை பேசிட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து இருக்கு டெம்பிள். ரொம்ப ஹையான இவரு அருணகிரி ஐயா சொன்ன மாதிரி இங்க வந்தவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா வேகமா நம்ம இந்தியன் மைண்ட் செட்லயே வந்து வேகமா பல விஷயம் பண்ணிடுவாங்க. இது வாங்குறது அது வாங்குறது எல்லாம் பண்ணிடுவாங்க. அந்த பயத்தை போக்குறதுக்காக கோயில்ல போய் விழுந்து கும்பிடுவாங்க. அதேதான் கண்ணாப்பின்னு செலவு பண்ணிடுவாங்க. ஒரு வண்டி வச்சிருக்க இடத்துல 2 வண்டி வாங்குவாங்க. வீடை வாங்குவாங்க. வீடை வாங்கின உடனே ஒரு $50,000 $60,000 செலவு இருக்கும் அந்த வீட்டுல. சோஃபா போடணும், டிவி போடணும், அது பண்ணணும் இது பண்ணணும். ஏன்னா இடம் பெருசாயிருது இல்லைங்க. நம்ம இருந்த இந்த சின்ன வாழ்க்கை முறையில இருந்து திடீர்னு எக்ஸ்ட்ரா லார்ஜுக்கு போறோம். அப்போ அந்த ஹிடன் காஸ்ட் எல்லாம் திங்க் பண்ணவே மாட்டாங்க. அந்த ஹிடன் காஸ்ட் வந்து வீடை வாங்கினதுக்கு அப்புறம் ஒன்னொன்னா அப்படியே பையில பாக்கும். இங்கதான் குடுக்குறாங்களே கிரெடிட் கார்டுல டக்குன்னு செலவு பண்ணி எல்லாம் லோட் பண்ணிடுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட ஒவ்வொரு மந்த் ஆன் மந்த் எப்படி இருக்கணும்னா பில் பே பண்றதுக்காக மட்டும்தான் இருக்கும். ஐயா நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. என்னோட நெருங்கிய நண்பர் ஒருத்தர் வந்து அவருக்கு 2 பையன், ஒரு பையன் 2 பசங்க, ஒரு பொண்ணு, ஒரு பையன். பையன் காலேஜ் போயிட்டான். பொண்ணு வந்து 12வது போக போகுது. அவருக்கு 4 வருஷமாச்சு யுஎஸ்ல இருந்து இந்தியாவுக்கு போயிட்டு திரும்ப யுஎஸ் வந்துட்டார். வந்து 4 வருஷமாச்சு. 4 வருஷமா வாடகை வீட்ல உட்கார்ந்திருந்தாரு. அதுவும் வாடகை வீட்ல டவுன் ஹோம் கூட இல்ல. ஒரு சின்ன 2 பெட்ரூம் காண்டோல. நான் சொல்லி பார்த்துட்டேன். ஐயா 4 வருஷம் நீங்க இருக்கீங்க. உங்க பசங்க இருக்காங்க. ஸ்கூல்ல படிக்கிறாங்க. இப்பயாவது இங்க எடுக்கிறதுக்கு ஒரு டவுன் ஹோம் வந்து வாடகைக்கு எடுத்துக்கங்கய்யா. அதுல பசங்க மேல கீழ போயிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா, இவங்க காண்டோல இருந்துட்டு நடக்க கூட முடியல. இவங்க நடந்தாங்கன்னா கீழ சத்தம் வருது. மேல இருக்கிற நடந்தா இவங்க வீட்டுக்கு சத்தம் வருது. நிம்மதியா தூங்க கூட முடியல. இப்படியே 4 வருஷம் பண்ணவரு, இப்போ பையன் காலேஜ் போயிட்டான். பொண்ணு வந்து 12ஆம் கிளாஸ் போகுது. வீட்ல எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி, ஏதோ ஒரு கம்பல்ஷன்ல போய் இங்கருந்து சிங்கிள் ஃபேமிலி ஹோமு 1.25 மில்லியன் குடுத்து வாங்கியிருக்காருங்கய்யா. 1.25 மில்லியன் குடுத்து சிங்கிள் ஃபேமிலி ஹோம் வாங்கியிருக்காரு. அதுவும் 15 வருஷம் ஓல்டு வீடு. பொண்டாட்டியே சொன்னாங்க, புள்ளைங்க வந்தாங்கன்னா, இந்த 3 மாசமாவது இருக்கட்டும். இந்த கடைசி காலத்துல இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு. பண்றேன்னு பண்ணிட்டு வந்து, க்ளோசிங்க்கு எல்லாத்தையும் காசெல்லாம் குடுத்துட்டு வந்து நைட் எல்லாம் தூங்காம என்கிட்ட கூப்பிட்டு புலம்புறாரு. "அருணகிரி நான் ஒருத்தன் தான் ஏர்ன் பண்றேன். மாசம் $7,000 கட்ட வேண்டியிருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு வந்து மண்டையெல்லாம் குடையுது." அவருக்கு ஏற்கனவே மைக்ரேன் இருக்கு. மண்டையெல்லாம் குடையுது. என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்யா இதெல்லாம் யோசிச்சு தானே நான் எத்தன நாள் சொன்னேன்னா,
அவரு இல்ல எல்லாரும் கேட்டாங்க, நான் பண்ணிட்டேன். எனக்கு வேலையெல்லாம் உனக்கு இருக்கும்ல? இருக்கும். வேலை போச்சுனாலும் வேற வேலை அதெல்லாம் சார் அவர் நல்ல டெக்னிக்கல் பெர்சன் சார். அவ்ளோ டெக்னாலஜில இப்ப அவர் சொன்ன மாரி சிடிஓ மாரி டெக்னிக்கலி வெரி வெல் குவாலிஃபைட். ஆனா குடும்பத்து ஆளுங்களுடைய உணர்ச்சி வசப்படுத்துதல்னால அத பத்தி எது நம்ம இந்த பியர் பிரஷர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த இதுல எத பத்தியும் சிந்திக்காம போய் குடுத்துட்டு வந்து நைட்டெல்லாம் புலம்பி, திடீர்னு போன சனிக்கிழமை அவருக்கு பயங்கரமா வயித்து வலி வந்து ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்து என்னன்னு பார்த்தா அப்பெண்டிசைட்ஸ். அதுல 1 வாரம் படுத்து கிடந்துட்டு இப்பதான் மேல வந்திருக்காரு. என்னய்யான்னு கேட்டா, "அண்ணே எனக்கு பயமா இருக்கு. நான் வந்து இதெல்லாம் வேற பண்ணிட்டேன். வயித்து வலி வந்துருச்சு. நான் ஒருத்தன் தான் இருக்கேன். எனக்கு நம்ம இந்த வீட வேற முடிச்சுட்டு அப்புறம் ஏதாவது வயித்து வலின்னா மாசம் மார்ட்கேஜ் கட்ட முடியாதுல்ல" அப்படின்னு. நான் அப்பதான் சொன்னாலும் கேட்கல. இப்ப வந்துகிட்டு படுத்துறாரு. ஆனா இந்த அமெரிக்கன்காரன் வந்து நம்மள நல்லா வச்சு செய்றான் அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுச்சு. நம்ம ரொம்ப சுதாரிப்பா இருக்கணுங்க. ஒரு சின்ன ஆமா. விஷயத்துல அகலக்கால் வச்சோம்னாலும் முடிஞ்சுச்சு. நேத்து நானு போன ஒரு 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 ஃபங்ஷனுக்கு போயிருந்தபோது எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 பேர் வந்திருந்தாங்க. அத்தன பேர் வந்து "அர்னீரி, நீ தான் இங்க வந்ததுலயே ஓல்டஸ்ட். எல்லாரும் $1 மில்லியன் வீடு வாங்கி போயிட்டாங்க. நீங்க ஏன் இன்னும் அந்த டவுன் ஹோம்லயே இருக்கீங்க?" அப்படின்னு. யோவ்! நான் வச்சிருக்க கார் தெரியுமா? நான் அமெரிக்காவுக்கு வந்து வாங்குன காரு இன்னும் 20 வருஷமா ஓட்டிட்டு இருந்தேன். அது ஓடிட்டு வண்டி இருந்தேன். ஆமா. 2 காரு 20 வருஷமா ஓட்டிட்டு இருந்தேங்கய்யா. அந்த சேம் கார் தான். இதுக்கு மேல ஓட்ட முடியாதுன்ற நிலைமை வந்தப்போ தான் வித்துட்டு வேற கார் வாங்குனேன். நான் சொன்னேன், "ஐயோ! நான் என் தேவைக்காக நான் வாழ்க்கைய நடத்துறேன். எனக்கு நிம்மதி வேணும். அவ்வளோதான். இப்ப நான் வேணும்னாலும், எந்த நேரம் வேணும்னாலும் கைய கழுவிட்டு நான் பாட்டுக்கு இந்த வீட வித்துட்டு, ஊர பார்த்துட்டு இந்தியாவுக்கு போய்க்கிட்டே இருப்பேன். தேடலாம். கவலை கிடையாது. ம். ஏம்மா நீ வேலைய விட்டு தூக்குறன்னா தூக்கிக்க. இஷ்டம் இருந்தா இரு. எனக்கு இது வேலைங்கிறது வாழ்க்கையில ஒரு பகுதி தான். இதுக்காக நான் பயந்துகிட்டு நான் என் வாழ்க்கைய விட்டுட்டு நான் போ முடியாது. கரெக்ட். உடம்ப பார்க்கணும். அத சொன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க ஒரு முடிவு பண்ணிடுறாங்களா, அவங்க எடுத்த முடிவு சரியான்னு சொல்லி 4 பேர்கிட்ட சொல்லி, அதே மாரி பதில் செக்கப் வருதான்னு பண்ணிக்குவாங்க. இல்லைங்க. எதிர்பார்க்குறாங்கய்யா. அதுல இன்னொரு பெரிய பிரஷர் என்ன தெரியுமாங்க ஆகும்? அ, இந்த மாரி வீடு வாங்குனவங்க எல்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க அருணகிரியா, பழனிசாமியா? அ, நம்மள சொல்லுங்க. பார்த்தா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதான் சொல்லுவாங்க. ஒரு வீட்ட வாங்கி போட வேண்டியது தானே. என்னமோ ஆ. இவங்க வந்து இவங்க வந்து மார்ட்கேஜ் கட்ட போறாங்க. அதாவது தான் பெற்ற கஷ்டம் மற்றவங்களும் படட்டும் அப்படிங்கிறது தான். என்னடா இவன் மட்டும் வாங்காம இருக்கானே! இவன் ஏதோ புத்திசாலித்தனமா பண்றான். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நம்மள போட்டு கொடைன்னு கொடையிறாய்ங்க. அதுல ஒரு புத்திசாலித்தனமும் இல்ல. நான் சொல்லுவேன் இல்லைங்க. அவன் இந்த கேட்டான் பாருங்க. புத்திசாலித்தனம் என்ன அப்டின்னா, வேணுங்கிறத மட்டும் செய்யணும், வேணாததுக்கு இறங்கக்கூடாதுன்றது தான். ஆனா, ஆமாங்கய்யா. புத்திசாலித்தனம் அவங்க கண்ணூர்த்தெல்லாம் இருந்துகிட்டே இருக்கு. அதுதான், அதுதான். நீங்க அவன் என்ன ஐயா கேட்கிறான்னா, நீங்க சொன்ன "அண்ணி மாதிரி உங்க தான். வீட்டுக்கு யாராவது" அ சொல்லுங்க. இல்லைங்க ஒரே ஒண்ணு சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம் "அண்ணி உங்க சொல்லுங்க. வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா, எங்கேய்யா தங்குவாங்க? 3 பெட்ரூம் தான் வச்சிருக்கேன். எங்கேய்யா தங்குவாங்க?" சரியப்பா 3 பெட்ரூம் ம், வச்சிருந்தாங்கன்னா, அவங்க வர்றவங்க பெரிய ஆளுங்களா இருந்தா தங்கறதுக்கு நல்லா, என் பெட்ரூம நல்லா பண்ணி குடுத்துட்டு நான் பேஸ்மெண்ட்ல போய் தூங்குறேன்யா. எனக்கு பிரச்சனை கிடையாதுய்யா. என்னைக்கோ ஒரு நாள் வரப்போறவனுக்காக, நான் ம். வருஷமெல்லாம் கஷ்டப்பட்டு இல்ல 1,50,000 அப்படி இல்ல வீடு அருணகிரியா. இப்ப நீங்க செய்றீங்கல்ல, இதுதான் பெஸ்ட் ஹோஸ்டிங் ஆக்சுவலா. ஆமா, அது சிறந்த விருந்தோம்பல் ஆமா. தான். ஆ நான் இருக்கிற இடத்த நான் சுத்தம் பண்ணி, நான் 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 புழங்குற இடத்த நான் உனக்காக தர்றேன்றத விட என்ன விருந்தோம்பல் செய்ய முடியும்? சிறந்த அதுதான் விருந்தோம்பல். சொல்றேன். ஆமா. இன்னொன்னு நாம எப்பயோ இந்த 80, 20 ரூல்ன்னு சொல்லுவாங்கய்யா இந்த ஊர்ல. நான் எப்பயோ ம். ஒருத்தன் வரப்போறான்றதுக்காக நான் எதுக்குங்கய்யா வருஷம் முழுக்க செங்கலுக்கும், மண்ணுக்கும் நான் காச கட்டிக்கிட்டு நான் போய் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்? எனக்கு அதேதான். தேவை அவ்வளவுதானே இருக்கு. ஆமா. நான் அதான் என்னோட சொல்லுவேன். நண்பர் அதாவது ஒருத்தருங்க. ஐயா வருஷம் என்னோட பூரா மெயின்டெயின் பண்றத விட, வந்தா ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு குடுத்துறலாம். இது அவ்வளவுதான். அதோட ஆ சூப்பருங்க. அது சொன்னீங்களே இல்லைங்களா? அருமையான வார்த்தைங்கய்யா. அங்க சூப்பர் தங்கிருங்க, வார்த்தை. அதோட காலையில சூப்பருங்க. வாங்க, வீட்ல எல்லாம் கலந்து பேசுவோம், சாப்பிடுவோம். நைட் ஆமா. போய் தூங்கிருங்க, காலையில எந்திரிச்சு வந்துருங்க. ஆமா. அதாங்கய்யா. என்னங்க நீங்க 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 இல்ல அவங்க கேட்பாங்க. இது மாரி ஒரு ஹோஸ்டிங் நான் இதுவரை கேள்விப்பட்டதே இல்ல. இது அத விட சூப்பரா இருக்கு பழனிசாமி. ஆமா. அவர் ரொம்ப பெருமையா நான் போனேன் ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு குடுத்தாருன்னு பெருமையா பேசுவாரு. ஆமா. கரெக்ட். கரெக்ட். சூப்பருங்க. எனக்கு கூட தோணலைங்கய்யா. அதுதாங்கய்யா. ஆமா. அதாவது இந்த சிந்தனைவாதிகளுக்கும் மத்தவங்களுக்கும் இருக்கிற ஒரு இது. ஏன்னா ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு குடுத்தா என்னங்கய்யா ஆகும்? மிஞ்சி போனா ஒரு $400, $500 ஆகுமா? வருஷத்துல அவ்வளோதாங்க 2 தடவ ஆகும். வருவாங்களா? 7 ஸ்டார் ஹோட்டல்ல $1000 வருஷத்துக்கு போற குடுத்துட்டு கூலி நான் பாட்டுக்கு இந்த கணக்கு போட்டா அது சீப்பு. ரொம்ப சீப். ம். பெருமை வேற. ம். ஆமா. 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 இவங்கெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு தனி அறிவு வேணுங்கய்யா. கரெக்ட்டுங்க. உண்மதாங்க. உண்மதான். அதான் இல்ல இப்போ சொல்ல வந்தேனே. நான் சொல்லுங்க. வந்து சைக்கிள்ல போயிட்டு இருந்தபோது, என்னடா எல்லாரும் அங்க காரு, பைக் வாங்குறீங்க, என்னடா இன்னும் சைக்கிள்ல போயிட்டு இருக்கேன்னு. ம்ஹ்ம். பார்த்தேன் ஒரு கட்டத்துல. ஒரு ஸ்கூட்டர வாங்கி நிப்பாட்டிட்டேன்.
மறுபடியும் சைக்கிளில் சரி. போனேன். ஏன்டா அப்படின்னா, டாக்டர் வந்து என்ன ஸ்கூட்டர் ஓட்டணும் சைக்கிளில் போகணும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. ஐயோ அப்படியா அப்படின்ட்டாங்க. இது மாதிரி எல்லாம் வந்து இந்த சமுதாயத்தை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சாதான் இங்க நிம்மதியா இருக்க முடியும். கரெக்ட் கரெக்டுங்க. உண்மைதாங்க. அதாவது அவர் சொன்னதுதாங்க. இங்க வந்து எல்லாரும் அறிவு இருக்கே தவிர அதை சிந்திக்கிற பக்குவம் கிடையாது. அதேதான்யா. அங்கிருந்து இங்க வந்தவங்க தான். வேற ஒண்ணுமே இல்ல. பயம் அதாவது மட்டும் நிறைய இருக்குங்க. அந்த பயத்தை தான் கேபிட்டலைஸ் பண்றாங்க எல்லாரும். அந்த பயத்தை ஈஸியா போக்கிடலாம். எப்படி போக்கிடலாம்னா, எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நான் வச்சுக்கிறேன். எனக்கு வேணாததை நான் எடுத்துக்க மாட்டேன்ற ஒரே ஒரு கிளாரிட்டி மட்டும் இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு பயம் சுத்தமா இருக்காது. இன்ஃபேக்ட் வந்து இங்க வாழ்றதுக்கு வந்து ரூல்ஸை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு, என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சுட்டு, எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் நான் இங்க அக்வயர் பண்ணிப்பேன் அப்படின்றதுல கிளியரா இருக்கணும்னா, நம்மளுக்கு ஒரு புட்டு கூட பயம் இருக்காது. ஒருத்தர் வீடு வாங்கிட்டுங்கய்யா, வெறும் சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும். சப்ஸ்கிரிப்ஷன்லாம் என்ன தெரியுமாங்க? இந்த நெட்ஃபிளிக்ஸ், அப்புறம் இந்த அமேசான் பிரைம், அப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. வெறும் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் $250 கட்டுறாரு. எப்படி கட்டுறேன்னு தெரியல அப்படின்றாரு. அது ஒன்ஸ் நீங்க பண்ணிட்டீங்கன்னா மறந்துடுவீங்க. அது பாட்டுக்கு மாசம் போயிட்டே இருக்கும். ஒரு மாசம் என்ன செலவாகுதுன்னு பில் எடுத்து பார்த்தாதான் நமக்கு தெரியும். இதை நம்ம எவ்வளவு யூஸ் பண்றோம், உண்மையிலேயே இதை கட்டணுமா? சும்மா போய் ஜிம்ல என்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க. அவன் மாசம் $40 பிடிச்சிருவோம். எதுக்கு அந்த $40 போய் கொடுக்கணும்? நம்ம மாசத்துல 4 நாள் போனாலே பெரிய விஷயம். ஆனா எல்லாரும் என்ரோல் பண்றாங்களேன்னு அதுலயே என்ரோல் பண்ணி வச்சுட்டு, இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் கிட்டத்தட்ட $250-300 கட்டுறாங்க ஈஸியா. ஆக்சுவலா சிக்கனம்னு சொல்றதை விட இப்படிதான் இருக்கணும் கரெக்டா. அது நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லார்ஜ் சைஸான லைஃப் ஸ்டைல் கிடைக்குதுன்ட்டு கடன்ட்டு 2 காரு 3 காரு வீடு அது இதுன்னு வாங்கி போட்டு கடைசியில பார்த்தா வர சம்பளம் ஃபுல்லா வந்து பில் பேமெண்ட்டுக்கு தான் போகும். இந்தியால இருந்தா கூட நிம்மதியா இருக்கும். அது இந்த ஊரோட கலாச்சாரங்க. எல்லாம் பாத்தீங்கன்னா வீடு காரு பாத்தீங்கன்னா எல்லாம் இஎம்ஐ கட்டுறதுக்கே சரியா போயிடும். ஆமாங்கய்யா. நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. அங்கேயும் அதேதான். இப்போ இங்க ஆக்சுவலா வந்து இந்த நாடு வளர்றதுக்கு காரணமே வந்து, அதான் நாடுனா பணக்காரன் வளர்றதுக்கு காரணமே வந்து கிரெடிட் கார்டு தானுங்க. ஏன்னா கிரெடிட் கார்டுன்னு ஒண்ணு கொண்டு வந்து அதை தேய்ச்சிட்டு நம்ம போகும்போது நமக்கு எவ்வளவு செலவு பண்றோம், என்ன ஆகுறோம், கிரெடிட் கார்டு நம்பர் அவர் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கும்போது நம்ம அதை யோசிக்கிறது இல்ல. இதையே வந்து கையில பணத்தை வச்சுக்கிட்டு நீங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க கொடுத்து பாத்தீங்கன்னா அப்போ அதோட வழி தெரியும். சைக்காலஜி மாறும். பெரிய டிராபேக் அது. டிராபேக் நினைக்க கூடாது. 2000 இந்த நாடு 1990 2000 இந்த நாடு எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம இந்தியால மக்கள் இருக்கிறாங்க. ஐடி துறையில இருக்கிற மக்கள். இந்த நாடு வந்து என்ன அடி வாங்கிச்சோ அதை விட மோசமான அடி நம்ம ஊர்ல வாங்க போறாங்க மக்கள். அடுத்த ஜென்ரேஷன் இப்ப கரண்ட் ஜென்ரேஷன்ல இருக்கிற ஐடி பசங்க எல்லாரும் இந்த 45 வயசுக்கு வரும்போது அவங்களால அந்த லைஃப் ஸ்டைல மெயின்டைன் பண்ண முடியாம, அவங்க அப்பா அம்மா வாழ்ந்த லைஃப் ஸ்டைலையே வாழ முடியாம அந்த டிப்ரெஷன்ல போய் உட்காருவாங்க பாருங்க. அப்பதான் வந்து அடி வாங்குறது தெரியும். ஏன்னா நம்ம ஏதோ ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல்ல நம்ம வாழ்ந்துட்டா நம்ம ஒரு மேல்தட்டு மக்கள், நம்மளும் ஒரு ஆளு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிக்கிற ஒரு மனநிலை வந்துருதுங்க. இங்க நிறைய பேருக்கு வந்துருது. அது வந்து ரொம்ப பெரிய ஒரு இஷ்யூ நம்ம ஊர்ல. நான் பயத்துலதான் இருக்கிறேன் அதெல்லாம் பார்க்க போனா. நான்லாம் ஊருக்கு போனேன்னா நான் போய் எந்த கடைக்கு போய் ஒரு 10 நிமிஷம் பேசினாலும் சரிங்கய்யா. இத்தனைக்கு லுங்கி கட்டிட்டு தான் போயிருப்பேன் நானு. லுங்கி கட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்க கடையில போய் ஏதாவது ஒரு சாமான் வாங்க போனா 10 நிமிஷம் பேசினா போறோம். சரி, அமெரிக்கால எந்த ஊர் சேர்னீங்க அப்படிம்பா. ஏண்டா எப்படிடா கண்டுபிடிக்கிறீங்க? நான் டாலர்னு சொல்றது இல்ல. என் தோல் நம்ம ஊர் தோல். என்ன பார்த்தாலும் நம்ம ஊர் ஆள் மாதிரி தான் இருக்கு. நானும் தமிழை நல்லா தான் பேசுறேன். நான் 27 வருஷம் சென்னையிலே இருந்து வளர்ந்தவன். எல்லாம் இருக்கு. இப்படியே நான் கேட்டேன். நான் கரெக்டா தானடா பேசுறேன், பைசா இருந்தானே பேசுறேன், ரூபா தானே பேசுறேன், எப்படிடா கண்டுபிடிச்சுன்னு கேட்டேன். என்னங்கய்யா நீங்க பேசுறீங்க? அவன் வந்தான்னா டேய் அதை எடு, யோ இதை எடு அப்படிமா. நீங்க சேர்னு கூப்பிடுறீங்க. நீங்க அதுலயே முடிஞ்சு போச்சுங்க. மரியாதை கொடுக்க பழகுறீங்க. இதெல்லாம் இந்த ஊருக்காரன் எவன் கொடுக்குறான் எங்களுக்கு அப்படிங்கிறாங்க. அதை வச்சு தெரிஞ்சிடும் நீங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு. உண்மைதான். அப்ப
அதாவது அவங்களுக்கே தெரியுது, சென்ஸ் தெரியுது. நம்ம வாங்குற பொருளுக்கு காசு குடுத்துட்டு வரணும்னு பார்ப்போம். அந்த பொருள்ல ம். எப்படி காச குறைக்கலாம், இத எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஆராய்ச்சிலாம் நம்மகிட்ட இருக்க மாட்டேங்குது ஆக்சுவலா. நீங்க வாங்கிட்டு நன்றின்னு சொல்லுவீங்க. ம். புரியுதுங்களா? ம். ஆமாம். ம். தேங்க்ஸ்ங்கய்யா அது ம். அதாவது நீங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனா ஒரு சில ம். விஷயம்லாம் இந்த ஊர்ல வந்து நமக்கு நல்ல பழக்கம். அதாவது சோசியல் லைஃப் வந்து எப்படி ம். இருக்கணுங்கிறத வந்து இந்த ஊர்ல பார்த்து கத்துக்கணும். பர்சனல் ஆமா. லைஃப்ன்றது இந்த ஊர பார்த்து கத்துக்கிற கூடாது. அதுதான் ஒரு ம். தடவ சொன்னாரு. அமெரிக்காவுக்கு ம். போனீங்கன்னா, சோசியல் லைஃப் எப்படி இருக்கணும்? ஒரு டிராஃபிக் லைட்ல நின்னு போகணுமா? ஒரு மக்கள் வந்தாங்கன்னா, கதவ திறந்தோம்னா, அவங்களுக்கு திறந்து விட்டு நிக்கணுமா? அவங்க கிட்ட ஒரு ம். பொருள வாங்குனா நன்றின்னு சொல்லணுமா? அவங்க கண்ண ம். பார்த்து பேசணுமா? ம். தெரியாதவங்கள பார்த்தா ஒரு புன்னகை குடுக்கணுமா? குட் மார்னிங் ம். சொல்லணுமா? இதெல்லாம் வந்து இந்த ஊரோட பண்பாடு. இதெல்லாம் நல்ல பண்பாடு நம்ம கத்துக்க வேண்டியது. ம். நாங்கலாம் இங்க வந்து 20 வருஷம், 25 வருஷம் ஆயிடுச்சா, இது எங்களுக்கும் ம். உள்ள வந்துருச்சு. இதனால நாங்க ம். அங்க போனோம்னா, அவன் ஏதாவது குடுத்தா கூட, நன்றிப்பா, உட்காருங்க தம்பி" இப்படின்னு. அவன் கிளியரா தெரிஞ்சிடுறான். இது அமெரிக்காலருந்து வந்த கேஸு. இதுகிட்ட நம்ம என்னத்த சொன்னாலும் வாங்கிட்டு போயிருவாய்ங்க. அப்படின்னு நல்லா மொளகா வச்சு அரைச்சு அனுப்பிடுறான் நம்மள. ம். இப்பதான். ம். இங்க நம்ம பர்சனல் லைஃப்ல எப்படிங்க போகுது அமெரிக்கன்ஸுடைய பர்சனல் லைஃப்? பர்சனல் லைஃப்ங்கய்யா, அதாவது நீங்க நீங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கலாங்கய்யா. அதாவது ம். இங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நல்லா செட் பண்ணிட்டாங்கய்யா. அதாவது சரி. நீங்க உங்க வேலைய மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா போதும். ம். உதாரணத்துக்கு இப்ப நான் ஒரு ஐடி தொழில்ல இருக்கேன். நான் ம். ஐடி தொழிலுக்கு உண்டான வேலைய மட்டும் என்னுடைய முக்கியமான நேரத்தில நான் செலவு பண்ணா போதும். அப்போ ம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எனக்கு சமையல் அந்த காய்கறி வேணுமா? பால் ம். வேணுமா? அத்தியாவசிய தேவைகள். கரண்ட் வேணுமா? எனக்கு வந்து அதே மாரி வீட்டுக்கு வர கழிவுநீர் போணுமா? இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லா அன்றாட அடிப்படை தேவைகள ரொம்ப நல்லா செஞ்சு வச்சுட்டாங்க. அது சரி. எனக்கு எந்த கவலையுமே இருக்காது. எந்த பிரச்சனையுமே இருக்காது. ம். ஓகேங்களா? அப்போ நான் ம். வந்து என்ன பண்ணுவேன், காலையில எந்திரிப்பேன், காஃபி குடிப்பேன், சாப்பிடுவேன். நேரா போயிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி நான் போய்க்கிட்டே இருப்பேன். ம். போனா என் நெனப்பு பூரா என்னுடைய வேலையில மட்டும் தான் இருக்கும். குட். நான் முடிச்சுட்டு ம். நான் வீட்டுக்கு வந்துருவேன். அப்போ ம். அந்த அன்றாட அடிப்படை தேவைகள வந்து நல்லா கட்டமைச்சு வச்சிருக்கிறாங்க. ம். என்னோட வேலையெல்லாம் என்ன ஒண்ணுன்னா, அதுக்கு நான் வேண்டிய காச நான் குடுத்துட்டா, எந்த ம். பிரச்சனையும் இல்லாம அழகா நடக்கும். ம். இப்ப அந்த அடிப்படை பிரச்சனைகள்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன அசௌகரியம் ஏற்பட்டதுன்னா, நீங்க ம். கூப்பிட்டு அந்த கம்பெனிக்கு கூப்பிட்டு பேசுனீங்கன்னா, சொன்னா ம். சொன்னபடிக்கு கரெக்ட்டா செஞ்சு குடுப்பாங்க. சரி. அதுல எதுவுமே இருக்காது. ம். இப்போ இந்த ஊர்ல இந்த குப்பை அள்ளுறவன் வந்தாங்கன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் கூட வந்து அவன் வேலைய அவ்வளோ ஒரு பெருமையா, ஒரு ம். கிளீனா, சந்தோஷமா, நல்லா ட்ரெஸ் பண்ணி சுத்தமா செஞ்சுட்டு போவான் அவன். ஆமா. ஆனா அவன்கிட்ட வந்து அதுக்கு உண்டான காசு நீங்க குடுத்துறணும். ஸோ ம். அப்ப இந்த ஊர்ல லைஃப் எப்படின்னா, ம். நான் இன்னைக்கு இந்த ஊருக்கு வந்ததுக்கு முதல் காரணம் அதாங்கய்யா. நான் ம். வந்து எனக்கு என்னோட தொழில மட்டுமே சிந்திச்சு செய்யக்கூடிய அளவுக்கு கட்டுமான வசதி என் ஊர்ல இல்ல. ஆமா. நான் எந்திரிச்சேன்னா, நான் காலையில எந்திரிச்சேன்னா, பால் வாங்க போறதுக்கு, மண்ணெண்ணெய் வாங்க போறதுக்கு, ரேஷன் கடைக்கு போய் வாங்குறதுக்கு, இல்ல நான் ஈபி ஆஃபீஸ்க்கு போய் ஒரு வேலை செய்யணும்னா, எவன புடிச்சா எப்படி காரியம் ஆகும்? இவனுக்கு எவ்வளோ குடுக்கணும்? அவனுக்கு எவ்வளோ குடுக்கணும்னு யோசிக்கிறது. கரெக்ட் டெலிஃபோன் ஒர்க் சூப்பர். ஆகலன்னா அங்க போகுறது. இதுல எனக்கு என்ன ஆமா. ஆகுதுன்னா, ஒரு நாள்ல எனர்ஜி வந்து பாதிக்கு மேல அதிலேயே செலவாயிடுதுங்கய்யா. கண்டிப்பா. 2வது பஸ்ஸுக்கு போய் ஏறி நின்னோம்னா, கூட்டம் தொங்கிட்டு போகும். இந்த பஸ்ஸ விட்டோம்னா, அடுத்த பஸ்ல எப்படி போறது? நம்ம வந்து போய் வர்றதுக்குள்ள பாதி சட்டை அழுக்காகி, கசங்கி போய் எனர்ஜி போயிரும். அப்ப நான் ஆமா. எங்கருந்து என்னுடைய அறிவ பயன்படுத்தி, நான் முன்னேறதுக்கு எங்கருந்து எனக்கு வாய்ப்பு இருக்கு? எனக்கு எதுவுமே இல்லையே! ம். ஆனா அந்த வாய்ப்பு இந்த அமெரிக்கா குடுக்குது எனக்கு. ம். இங்க சுத்தமான காத்து, நேர்மையான ம ம சமூக அமைப்பு, அதுக்கு உண்டான வந்து கரெக்ட்டா காசு வாங்குறாங்கய்யா. ஆனா காசு ம். வாங்குனாலும், இங்க வந்து அத சரியா வச்சுக்கிறாங்க. நீங்க ஆமா. கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா, உடனே செஞ்சு குடுக்குறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா மாறுதுன்னு வச்சுக்கோங்க. பட் ம். அதனால தான் இங்க வந்ததே எல்லாருமே. ம். என்ன பொறுத்தவரைக்கும், என்னுடைய அனுபவத்துல. இப்ப நான் இங்க ம். வந்துட்டேன்னா, எனக்கு தேவையான தேவைகள் எல்லாமே கரெக்ட்டா நடக்குதுங்க. அடிப்படை தேவைகள் எல்லாம் நடக்குது. இப்ப பையன ஆமா. ஸ்கூலுக்கு அனுப்பணுமா, காலையில 8:05க்கு பஸ் வருதுன்னா, 8:05க்கு வாசல்ல பஸ் நிக்குங்கய்யா. ம். நான் எத பத்தியும் கவலைப்பட தேவையில்ல. ஆமா. இப்போ இந்த உங்களுக்கு ஒரு ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவைகள எல்லாத்தையுமே அன்றாட தேவைகள அரசாங்கம் பூர்த்தி பண்ணிடுச்சுன்னா, நீங்க ம். உங்க வேலையில நீங்க கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஆமா.
அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்க ஒரு நாள்ல 4 மணி நேரம் நீங்க செய்ற வேலைய 8 மணி நேரம் உங்க வேலையில நீங்க செஞ்சீங்கன்னா, உங்க புரொடக்டிவிட்டி கூடும். உங்க புரொடக்டிவிட்டி கூடுச்சுன்னா, அது வந்து அரசாங்கத்துக்கு தான் நல்லது. ஆமா. ஜிடிபி கூடும். நாட்டு முன்னேற்றம் நல்லா இருக்கும். அவங்கவங்க தொழில நல்லா செய்யணும். அதே மாரி ம். சட்ட ஒழுங்கு வந்து இங்க ஒரு ஒரு மேல்தட்ட மக்கள் வரைக்கும் சட்ட ஒழுங்கு வந்து நல்லா பின்பற்றுறாங்க. ஒரு ம். பிரசிடென்ட்டோட பையனா இருந்தாலும் தப்பு பண்ணா தப்பு தான். ம். இங்கேயும் வந்து இப்ப ட்ரம்ப் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப அடிமட்டமா போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா அடிப்படையான விஷயங்கள் ம். வந்து இதெல்லாம் வந்து இன்னும் அந்த கட்டுமானத்துல இருக்குங்கய்யா. அதனால தான் ம். இந்த ஊர் வந்து புடிச்சிருக்கு மக்களுக்கு வந்து இருக்கிறாங்க. என்ன பொறுத்தவரைக்கும். கார்த்திகேயன் ஐயா நீங்க சொல்லுங்க. பர்சனல் லைஃப் பொறுத்தவரையிலங்க பழனிசாமி என்ன கேட்டாங்கன்னா, ம். நன்றிங்கய்யா அருணகிரியா சொன்னதுக்கு. பர்சனல் லைஃப்பை பொறுத்தவரையிலும் பழனிசாமி ஐயா, ம். ஆஸ் இவர் சொன்ன மாதிரி அருணகிரி ஐயா சொன்ன மாதிரி பர்சனல் லைஃப்ல வந்து நம்மளோட ட்ராக்ஸை விடாம பார்த்துக்கணும். அதாவது வீட்டில் நம்மளோட தாய்மொழி பேசணும். தாத்தா ம். பாட்டிங்க கூட கொஞ்சம் ரெகுலரா பேச வைக்கணும் பசங்கள. ஆனா இவங்களோட பர்சனல் லைஃப் எப்படி இருக்கும்னாங்க, இந்த சோசியல் லைஃப்லயே ஒரு பெரிய ஹிஞ்ச் இருக்குங்க பழனிசாமி. இங்க ம். யுஎஸ்ல. என்னன்னா, இப்ப ம். நீங்களும் நானும் இப்ப இந்த சத்சங்கத்துல பேசுறோம் இல்லைங்களா? இப்ப அந்த ம். கோயில்ல சொன்னாங்க இல்லைங்களாங்க, சோஷியலைஸ் ஆமா. பண்றதுக்கு பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி. ம். ம். அதுவும் வந்து இந்த அமெரிக்கால இருந்து அவங்க கத்துக்கிட்டது தான். அந்த கோயில் ம். கட்டியிருக்கிறவங்க. என்ன அப்படின்னா, ம். இப்ப நான் ம். ஒரு அமெரிக்கன வந்து நான் வெளியில சந்திக்கணும்னு வச்சுக்கோங்க. ம். பொதுவா. ம். அ நம்ம ஜஸ்ட் லைக் தட் போயி நம்ம ஒரு வாக் போறப்ப பேசுறது இதெல்லாம் நடக்கவே நடக்காது பழனிசாமி இங்க. ம். நீங்க வந்து ஒரு ஒரு கேதரிங் பிளேஸ்க்கு போணும். நீங்க மணி செலவு பண்ணணும். ம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து என்னோட மேனேஜரோட ஒரு மீட்டிங் வச்சிருக்கேன்னா, நான் வந்து ஒரு பஃபலோ வைல்ட் விங்ஸோ, இல்ல வந்து ம். ஒரு 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 ரெஸ்டாரண்ட்டோ, ஐ ம். நான் வந்து ஒருத்தவங்கள சும்மா அப்படி வெளியில நின்னுலாம் பேசிட்டு இருக்க முடியாது இல்லையா? இந்த ஊர்ல. இந்த ஊர்ல வந்து சரி. அந்த சோசியலைசிங்ன்றது பணத்தோட தொடர்புடையது. ம். ஒரு மனுஷன இன்னொரு மனுஷன சந்திக்கணும்னா, நீங்க எவனோ ஒருத்தனுக்கு பணம் குடுத்து ஒரு இடத்த ஆக்கிபை பண்ணி தான் சோசியலைஸே ம். ஆகணும். ம். ம். அததான் வந்து இந்த கோயில்லயும் சொல்றாங்க. நீங்க இங்க ம். வந்தீங்கன்னா, உங்களுக்கு சோசியலைஸ் ஆகுறதுக்கான ஏன்னா எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, அவங்கவங்க ம். இந்த அமெரிக்கன் லைஃப்க்கு ஏத்த மாரி வீட வாங்கிட்டு, கம்யூனிட்டி லைஃப் பிடிக்க மாட்டேங்குது இல்லையா யாருக்கும்? ஆமா. இப்ப 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 நான் இருக்கிறது வந்து கம்யூனிட்டி லைஃப்ங்க. நான் வந்து ம். ஒரு கம்யூனிட்டில தான் இருக்கேன். இங்க நெறைய ம். தமிழர்கள் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து இருக்கோம் இல்லைங்களா? யூசுவலா ம். நம்ம என்ன பண்ணுவோம்னா, கொஞ்சம் பணம் வந்தோனே ஆட்டோமேட்டிக்கா நமக்குன்னு ஒரு லேண்ட் வேணும். நமக்குன்னு ஒரு வீடு ம். வேணும்னு மூவ் ஆயிடுறோம் இல்லையா? மூவ் ஆயிட்டா ம். சுத்தி இருக்கிறவங்கலாம் எப்படி இருப்பாங்க? இங்க ம். வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, தமிழ் பேசுறவங்க கொஞ்சம் இருக்குறாங்க. அங்க போனா ம். அவங்கவங்க வீட்ல தனித்தனியா இருப்பாங்க. சரி. அப்ப பசங்களுக்கு விளையாடக்குள்ள போக்குவரத்தெல்லாம் சிரமமா இருக்கும். அப்ப ம். நேச்சுரலா நீங்க வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல்குள்ள போக ஆரம்பிச்சுருவீங்க. அப்ப ம். நீங்க சோசியலைஸ் பண்ணணும்னா ஒரு இடத்துக்கு வரணும். நீங்க ஒரு இடத்துக்கு வரீங்கன்னா, அந்த இடத்துக்குன்னு ஒரு பேமெண்ட் இருக்கணும். அந்த பேமெண்ட்ட அவங்க டொனேஷனா கலெக்ட் பண்றாங்க கோயில்ல. ஸோ, ம். இப்ப நீங்க இதே வந்து நார்மல் அமெரிக்கன் லைஃப் எடுத்துட்டீங்கன்னா, சோசியலைசிங்லயும் நீங்க செலவு பண்ணி ஆகணும். ம். ஒரு மனுஷனே இன்னொரு மனுஷனும் ஒரு இடத்துல கேதரிங் பண்றாங்கன்னா, சும்மா ஒரு பார்க்லயோ, இதுலயோ போய் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு இடத்துக்கு ம். போவாங்க. அந்த இடத்துல பணம் செலவு பண்ணணும். பார்ட்டி ம். பண்ணுவாங்க. அப்பதான் அவங்க வந்து சோசியலைஸே ஆக முடியும். சரி. அதே தான் பெர்சனல் லைஃப்லயும் பண்ணுவாங்க. ம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட எல்லா ட்ரேஸஸுமே வந்து இந்த கன்சியூமர் பேஸ்டு மைண்ட் செட்டா மாறிரும். அப்ப ம். பெர்சனல் லைஃப் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப இந்த நம்ம சொல்ற இந்த எந்த மனித உணர்வுகளுமே அங்க இருக்காது. அங்க ஃபுல்லா வந்து எல்லாமே சென்சுவலி கனெக்டடா தான் இருப்பாங்க பெர்சனல் லைஃப் இங்க மோஸ்ட்லி. ம்ஹ்ம். ரொம்ப ரேர், வெரி ரேர். அந்த பழைய ஆளுங்கலாம் இருக்காங்க. அது ம். அந்த மாரி ஆளுங்க இன்னைக்கு இருக்கிற இந்த அ ஜென் ஸி, ஜென் ஆல்ஃபா ஜெனரேஷன்ஸ்லாம் வந்து வேற மாரி போயிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஊர்லயும் இப்படித்தானங்க இப்போ போயிட்டு இருக்கு இல்லையா? ஆமா நம்ம ஊர் ரொம்ப மோசங்க. நம்ம ஊர் எப்படின்னா, நம்ம ஊரு இத பார்த்து பார்த்து காப்பி அடிச்சே வீணா போறாங்க ஆக்சுவலா. ம். இத பார்த்து ஏன்னா காப்பி அடிச்சு வீணா போறாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, முதல்லலாம் டைவர்ஸ்ன்றது வெரி ரேர் கேஸா இருந்தது. ஆமா, ஆமா. இப்போ வந்து கிட்டத்தட்ட 10க்கு 7 கேஸ் அதாவது ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட்ன்னு கோர்ட்டுக்கு போச்சுன்னா, ம்ஹ்ம். பிடிவாதமா டைவர்ஸ் தான் நிக்கிறாங்க. 10க்கு 7 கேஸ் வந்து காம்ப்ரமைஸே ஆகுறது இல்லன்றாங்க. ம், 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 ம். அதே போல லிவிங் டுகெதர் வந்துட்டாங்க இப்போ. ஆமா, ஆமா. அப்போ தமிழ் பெருமைன்றது என்னங்க என்ன இருக்கு? வெறும் வார்த்தையில தான் அங்க இருக்கு. ஆமாங்கய்யா. உண்மதாங்கய்யா. இங்க இருக்கிற பண்பாடு, பெருமை. இது கூட அங்க ம். இல்லன்னு தான் சொல்றாங்க. நாங்க இங்க ம். சித்திரை திருவிழா செலிப்ரேட் பண்றதோ, இல்ல இங்க வந்து திருக்குறள் சொல்ல வைக்கிறதோ, ம். எனக்கு தெரிஞ்சு இந்தியாலலாம் அந்த ட்ரேஸஸே இருக்கிற மாரி தெரியல. ம்.
தமிழ் வந்து லாங்குவேஜாவே இல்ல படிக்கிறதுல அப்படின்னு கேள்விப்படுறேன் நான். நண்பர்கள் அதான் இப்போ சொல்றாங்க. ஒரு ஸ்கூல்ல 9 பேர் வந்து தமிழ்ல ஃபெயிலா இருக்காங்க இந்த இந்த +2ல. அப்ப நீங்க என்ன ஒரு இருமொழி கொள்கைன்னு சொல்றீங்க, இப்ப தமிழ்லயே 9 பேர் ஃபெயிலா இருக்கிறாங்க, என்னடான்னு கேட்டாங்க அந்த ஸ்கூல்ல தமிழ் வாத்தியாரே இல்லையா. ஐயோ, தமிழ்நாட்டுல தமிழ் வாத்தியார் இல்ல. அப்ப நீங்க என்ன தமிழ் வளர்க்குறீங்கன்னு சொல்லி இப்ப அது ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஏர்லி எக்ஸ்போஷர் டு டிஜிட்டல் டிவைசஸும் ஒரு பெரிய டிராபேக்குங்க. நிறைய ஃபோன் நிறைய எக்ஸ்போஷர்ஸ் பசங்களுக்கு வந்து அந்த சுட்டி பிரெயின் வந்து, அதான் டாக்டர் ஒருத்தவங்க சொல்றாங்க, பீடியாட்ரிஷியன் சொல்றாங்க, குழந்தைங்களுக்கு வந்து ஹைலி விஷுவலைஸ்டு கான்டென்ட் பிளஸ் நிறைய மல்டிபிள் மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறது வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப அர்ஜா இருக்கும் பாக்குறதுக்கு. அது என்ன நடக்குது ஏதுன்றதுலாம் அதுங்க புரிஞ்சுலாம் கவனிக்குதுங்களான்னு தெரியல. பட் ஆனா அந்த கலர்ஸ் அந்த மூவ்மெண்ட்ஸ்லாம் அதுங்க அந்த ஏர்லி பிரெயின்ல கவனிக்கும் போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு எப்படி பிசிக்கலா ஒபிசிட்டி சொல்றோம் நாங்க, ஒபிசிட்டி அது மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஏஜ்ல அதை கொடுத்தா அது வந்து அவங்களுக்கு இன்ஃபோபிசிட்டி ஆயிரும், இன்ஃபர்மேஷன் ஒபிசிட்டி ஆயிரும் அவங்களுக்கு. அந்த ஏஜ்ல அந்த பிரெயினுக்கு என்னவோ அதுதான் செய்யணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் மீடியாஸ்லாம் அதெல்லாம் கன்சியூம் பண்ணி அதெல்லாம் கவர்னன்ஸோட பண்றது இல்ல. நம்ம என்ன பண்றோம்னா குழந்தைங்க கையில அதை கொடுத்துடுறோம். குழந்தைங்க சாப்பிடுறதுக்கு வாயை திறக்கணும்னாலே போன் இருந்தாதான் வாயை திறக்குதுங்க. அப்போ இப்படி நீங்க இன்ஃபர்மேஷன் ஒபிசிட்டி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா, இங்க வந்து அமெரிக்கன் ஃபேமிலிஸ்ல அப்படிதான் ஃபாலோ பண்றாங்களா? அமெரிக்கன் ஃபேமிலிஸ்ல வந்து எப்படின்னாங்க, அவங்களுக்குன்னு ஐபேட் அதெல்லாம் இருக்குங்க. ஆனா பசங்களை வந்து கொஞ்சம் இண்டிபெண்டா வளர்ப்பாங்க. இப்ப நம்ம எல்லாம் ஃபீட் பண்ணி வளர்க்குறோம் இல்லைங்க, இங்கெல்லாம் 8 monthsலயே ஃபீட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு ஹை சேரை போட்டு அப்படி வச்சிருக்கீங்க. அப்படி இருந்தனாக்கா பசங்க வந்து அந்த ஐபேட்ல தான் அதிகமா உட்கார்ந்துருப்பானுங்க. ஆமா, ஐபேட்ல தான் அதிகமா இருக்கும். ஆனா அதுக்கெல்லாம் டைம் செட் பண்றாங்க. இந்த டைம் தான் ஐபேட் டைம், இந்த மாதிரி தான் நீ யூஸ் பண்ணணும். நம்ம குழந்தைங்க அதை ஃபாலோ பண்றது இல்லையே. நம்ம குழந்தைங்க சுத்தமா பண்ணாதுங்க. நம்ம குழந்தைங்க வந்து பாரு விட்டுன்னு சொன்னா அதுக்கப்புறம் ரகலை பண்ணி மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ண தான் பாக்குறாங்களே தவிர, ஓகே இந்த டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி விட மாட்டேன்றானே. ஆமா ஆமாங்க. இப்போ இங்க இப்ப எங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னாங்க, என் பொண்ணு 4வது படிக்கிறா, 4th grade படிக்கிறா. அவளுக்கும் போனுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவ போனை தொடவே கூடாது. போன் இன்னொன்னு வந்து போன் நாங்க ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோங்க. எங்க வீட்டுல 2 பேருமே ரொம்ப யூஸ் பண்ற ஆளுங்க கிடையாது. கால்னா மட்டும்தான் போன் யூஸ் பண்ணுவோம். நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்காது. சோ போனோட யூசேஜ் நம்ம எவ்வளவு கம்மியா வச்சுக்கிறோமோ அதை பொறுத்துதான் பசங்க கம்மியா வச்சுக்குவாங்க. அதே மாதிரி டிவி அப்படின்றதும் வந்து பெரிய அளவுல அப்கிரேடட் வெர்ஷன்ஸ் ஆஃப் டிவிஸ்லாம் இல்ல. நான் இங்க வந்தப்போ வாங்கின டிவி தான் இன்னும் வச்சிருக்கேன். அந்த டிவியும் ஒருத்தர் பிரசன்ட் பண்ணாரு கல்யாணத்துக்கு. அதான் வச்சிருக்கேன் இன்னும். 32 inch டிவி தான் அது, ரொம்ப சின்ன டிவி. பட் எங்க வீட்லயே அதை வந்து பெருசா மாத்திக்கிறதுக்கு பெரிய கொஸ்டின்ஸ்லாம் இல்ல. அவங்களும் ரொம்ப பார்க்க மாட்டாங்க டிவி வீட்டுல. அதனால அந்த டிவி தான் இருக்கு. இப்ப நட்சத்திரா வந்து வெளியில போகும்போது ஒருத்தவங்க வீட்டை பார்த்துட்டு, அவங்க வீட்டுல அவ்வளவு பெரிய டிவி இருக்க பையன் நம்ம வீட்டுல இத்தனோண்டு டிவி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம தான் பாக்குறதே இல்லையம்மா, நம்ம வீக்கெண்ட்ஸ்ல தானே பாக்குறோம், அதுக்கு எதுக்கு? அப்படியே நல்ல படம் வந்துச்சுன்னா நம்ம தியேட்டர்ல போய் பாக்குறோம், அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு சமாளிச்சுட்டு இருக்கோம். சோ நம்ம இந்த யூசேஜ் எவ்வளவு குறைச்சு வச்சிருக்கோமோ அதை பொறுத்து பசங்க வந்து கொஞ்சம் இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, இது சொசைட்டியுடைய தாக்கமா இல்ல பாலிடிக்ஸ் உடைய தாக்கமா இல்ல சயின்ஸ் உடைய தாக்கமா? இல்லங்க, இது மூணுமே எப்போ வந்து பர்சனலா நான் எப்படி ஃபீல் பண்றேன்னாங்க, இப்போ இந்த விஞ்ஞான வளர்ச்சின்னு சொல்றோம் இல்லைங்க, அந்த விஞ்ஞான வளர்ச்சி வந்து புலன்களை சார்ந்து மட்டும்தான் இருக்கு வளர்ச்சி. மனித உணர்வுகளை சார்ந்த வளர்ச்சி இல்ல. எப்படி மனுஷன் ஒருத்தன் அமைதியா வாழணும், அவன் வாழ்க்கையை பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறதுக்கான நோக்கம் என்னன்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. மகரிஷி வந்து எனக்கு இந்த உலகநல வேள்பு சொல்லும் போதெல்லாம் எனக்கு அதான் தோணும். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர்கள் எல்லாம் உயிர் உணர்வை, இந்த உயிரறிவு இல்ல இங்க முன்னேற்றம் அடைஞ்ச எல்லாத்தையும். அந்த உயிருணர்வு இல்லாததுனால என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே புலன்கள் சார்ந்தே இருக்கு எல்லா வளர்ச்சியும். இப்போ ஆப்வியஸா அது தவறு தானங்க பண்ணும். அதுதான் இப்ப பண்ணுது ஆக்சுவலா. அதுக்கு அரசாங்கமும் துணை போயிருது,
பிஸ்னஸும் அதுக்கு தான் துணை போகுது. ஏன்னா எது டிமாண்டோ அதை தான் அவன் பண்ணுவான். ஆமா ஆப்வியஸா விஞ்ஞானிகள்லாம் ஒண்ணுமே இல்லை, அவங்கெல்லாம் கைப்பாவைகள் தான். ஆமா இவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்களோ அதை தான் அவங்க செஞ்சாகணும். அவங்க சிந்திக்கிறதெல்லாம் செய்யறதுக்கெல்லாம் அந்த காலம்லாம் போயிடுச்சுங்க. அந்த புது கண்டுபிடிப்புகள்லாம் இப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலா எல்லா கண்டுபிடிப்புகளும் இருக்கிறத வந்து ஃபைன் டியூன் பண்ணி அவனை எப்படி இன்னும் ஒரே இடத்துல உட்கார வைக்கிறதுன்றது தான் கோல். ஸோ அதனால இங்க இங்க எல்லா வளர்ச்சியுமே வந்து புலனுணர்வு சார்ந்தே இருக்குங்க. அதனால இந்த மனித உணர்வுகள் சார்ந்த வளர்ச்சி இல்லை ஆக்சுவலா. உலகம் பூரா அப்படித்தான் இருக்குமா? ஆமாங்க, எல்லா இடத்துலயுமே அப்படிதாங்க, எல்லா இடத்துலயுமே அப்படிதான். அதனாலதான் வந்து இன்னெவிட்டபிளா இன்னைக்கு வந்து வேற வழியே இல்லாம இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணணும், யோகா பண்ணணும் அப்படின்றதுலாம் வந்து இன்னைக்கு அதையும் வந்து ஒரு கமர்ஷியலைஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு வராங்க. பட் யூரோப்பியன் கல்ச்சர் வந்து அப்படி இல்லைன்னு ஒரு கேள்விப்பட்டிருங்க. எது சொல்றீங்க? பிரெஞ்சு கல்ச்சர் யூரோப்பியன் கல்ச்சர் வந்து இது மாதிரி இல்லைன்றாங்களே. எந்த மாதிரி இல்லைன்னு சொல்றாங்க? அதாவது இது மாதிரி ஒர்க் ஹால்களுக்கு இருக்கிறது, அல்லது மாதிரி ஐபேட் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே மக்களோட கலந்து பேசுறது, பழகிறது, ஒரு சோசியல் ஈவெண்ட்டா வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து பிரெஞ்சு கல்ச்சர் யூரோப்பியன் கல்ச்சர் அப்படி இருக்கு பாரு, அது நல்லா இருக்கு அப்படின்றாங்களே. ஆமாங்க, நான் வந்து ஒண்ணு கேள்விப்பட்டது என்னன்னாங்க, நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, ஒரு கண்ட்ரியோட அந்த கல்ச்சுரல் இண்டெக்ஸ்னு ஒன்று மெயின்டைன் பண்றாங்க. அதாவது எப்படின்னா அந்த கல்ச்சர் வந்து அந்த கண்ட்ரியோட கல்ச்சரா ஸ்டாம்ப்டா இருக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிபிக் அமௌண்ட் ஆஃப் பாப்புலேஷன் கண்டினியூஸா ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கணும் அந்த கல்ச்சர்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் தமிழன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் தமிழ்நாட்டுல என்னோட தமிழ் வழி தோன்றல்கள் வந்து அதிகமா இருக்கணும். அப்பதான் நான் என்னோட கல்ச்சரை மறுபடியும் என் பிள்ளைங்களுக்கு பேசி செய்ய முடியும் இல்லைங்களா? ஆனா இப்போ இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கண்ட்ரீஸோட கல்ச்சுரல் இண்டெக்ஸ் ரொம்ப டிராப் ஆயிடுச்சுன்றாங்க. ஏன்னா எல்லாருமே எல்லாமே வந்து இந்த லிவிங் டுகெதர், அப்புறம் வந்து இந்த குழந்தை பெத்துக்கிறது, இதுலலாம் வந்து ரொம்ப ஈடுபாடு இல்லாம இந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ்னால அவங்களோட கல்ச்சுரல் இண்டெக்ஸே வந்து ஒரு லெவல்ல இருக்கணுங்களாங்க, இத்தனை %. அது ரொம்ப டிராப் ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல ஃபுல்லா கல்ச்சுரல் இண்டெக்ஸ் ஹையா இருக்கிறது வந்து முஸ்லிம்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட கல்ச்சுரல் இண்டெக்ஸ் தான் ஹையா இருக்கும். அது வந்து எவிடென்ட்டாவே தெரியுது. யூகேயோட எல்லா பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்லயுமே வந்து நிறைய இஸ்லாமிக் ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்கு. அதாவது கவர்மெண்ட் பொசிஷன்ஸ்லயே போட்டி போடுறவங்களே அவங்க தான் நிறைய இருக்காங்க. ஸோ அதனால அந்த கல்ச்சுரல் இண்டெக்ஸ் கொஞ்சம் ட்ராப் ஆயிருக்கு யூகே சைட்ல. ஏன்னா யூகே சைட்ல வந்து இந்த தன்னோட ப்ரோஜீனை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு குழந்தைங்க பெற்றுக்கிற அந்த மனநிலை வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க யூகேல. அதனால வந்து அங்க அந்த மாதிரி ஒரு கல்ச்சுரல் கிரைசிஸே வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க பிரான்ஸ் அந்த சைட்ல எல்லாம். ஏன்னா அங்கெல்லாம் வந்து பசங்க யாருமே அது இந்த ஜெனரேஷன்ஸ் வந்து அந்த ஃபேமிலி லைஃப் ஸ்டைல் பிடிக்க மாட்டேங்குதுங்க, ஃப்ரீடம் இல்ல. அதுக்கு என்ன, அது வந்து முதல்ல வந்து ஜப்பான்லயா? ஜப்பான்லயும் சைனால தான் வந்து இந்த லிவிங் டுகெதர் வந்தது அப்படின்றாங்க. ஏன்னா அங்க வந்து காஸ்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப அதிகம் ஒரு ஃபேமிலி மெயின்டைன் பண்றதுக்கு. அதனால டு அவாய்ட் தட் வந்து எதுக்கு குழந்தைகள் ரிலேஷன்ஷிப் எல்லாம், ஏன்னா ஜஸ்ட் வந்து பாடிலி ஓரியன்டட் அர்ஜு தானே அது. ஸோ அதுக்கு வந்து லிவிங் டுகெதர் போதும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறாங்க. நான் வந்து மலேசியா, சிங்கப்பூர்ல பார்த்தபோது நிறைய பசங்க வந்து ஜோடி சுற்றுவானுங்க. ஆனால் யாரும் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறது இல்லை, எல்லாம் லிவிங் டுகெதர் பாலிசி. அந்த ரெஸ்டாரண்ட்ல போகும்போது பார்த்தீங்கன்னா காலையில் ஜே கூட்டமாக இருக்குங்கய்யா. டே டைம் ஃபுல்லாக ஈக்காக இருக்காது. பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் டே டைம் ஃபுல்லாக ஈக்காக இருக்காது. நைட் ஆச்சுன்னா மிட் நைட் வரைக்கும் ஜே கூட்டம் தான். 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா மணி 1-2 வரைக்கும் ஜேன்னு கூட்டம் இருக்கும். அதுதான் இப்ப சென்னையிலயும் அதே தானங்க பண்றாங்க. ஓவராலா ஏதோ 2 மணி 1 மணிக்கெல்லாம் எல்லாம் பிரியாணி சாப்பிடுறாங்கன்னு சொல்றாங்க. எல்லாம் அந்த மணிக்கு தான் கடையே ஓபன் பண்றதாலாம் சொல்றாங்க. ஆமா, இரவு நேரத்துல தான் உணவுகள் ரொம்ப கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீயே நானால ஒரு ஷோ பார்த்தீங்க, ஒரு 1 மந்த் இருக்கும். என்னன்னா மேரிடு, டியூவல் இன்கம், நோ கிட்ஸ், டிங்க்னு சொல்றாங்க. DINK,
டிங்க் ஓ கப்புள்ஸ். அவங்க பேர் வந்து டிங்க் அப்படின்னா கப்புள்ஸ். டி ஃபார் அப்படின்னா DI ஃபார் டியூவல் இன்கம். ஓகே. 2 பேர் சம்பாதிப்பாங்க. சரி. டிங்க் அவங்க பேர். டியூவல் இன்கம், நோ கிட்ஸ். ஓ இது வந்து ரொம்ப சூப்பர், நல்ல வேர்டு இது. டிங்க். ஆமா, இது வந்து ரொம்ப அதிக பரவலா இப்ப வந்து தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஷோ நடத்துனாங்க. இதுல நீ என்ன நாள். இந்த டிங்க் கப்புள்ஸ்க்கும் குழந்தை வேணும்னு சொல்றவங்களுக்கும் நடுவுல எனக்கு இந்த வேர்டு வந்து இந்த ஷோ நடக்கிறதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன் நானு. பட் ஆனா நம்ம நாட்டுல இவ்வளவு பேர் இருக்காங்களான்னா அவ்வளவு ரெப்ரசன்டேஷன் இருக்கு. எல்லாருமே ஐடி ஏர்னிங் எம்ப்ளாயிஸ் தான். என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம சொன்னதே தாங்க, இந்த உலகம் ரொம்ப மான்ஸ்ட்ரஸா இருக்கு, இதுல எதுக்கு நான் இன்னொரு ஜெனரேஷனை கொண்டு வந்து கஷ்டப்படுத்தணும்? நான் சம்பாதிக்கிறேன், என் வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்றேன். குழந்தைங்கன்னு ஒருத்தவங்களை கூட்டிட்டு வந்து அவங்கள ஏன் இந்த உலகத்துல பாடாப்படுத்தணும்? நான் எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டேன், ஒரு ஏர்னிங் ஸ்டேட்டுக்கு வந்துட்டேன். ஆனா நான் ஏன் பண்ணணும் அப்படின்னா, இந்த டிங்க் கான்செப்ட் தான் இப்ப யூகேல வந்து பேக் ஃபயர் ஆயிட்டு இருக்கு. என்ன ஆயிடுச்சுன்னா, ஆப்வியஸா யூகேவோட பாலிசிஸ் வந்து ரெஃப்யூஜிஸை வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுவோம். அதனாலதான் ஸ்ரீலங்கன்ஸோட ஃபுட் பிரிண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. அதே மாதிரி இப்போ வந்து இந்த மிடில் ஈஸ்ட்ல இருந்து நிறைய பேர் மைக்ரேட் ஆகி போயிருக்காங்க போல யூகேக்கு. அவங்களோட இது வந்து டிங்க்குக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. அவங்க கம்ப்ளீட்லி ஆப்போசிட். இப்ப என்னோட கூட வேலை செய்யற ஒருத்தர் வந்து முஸ்லீம். அவருக்கு 5 குழந்தைங்க, என்னைய விட 6 வயசு சின்ன பையன் அவரு, யூஎஸ்லயே. ஸோ அவங்க வந்து அத வந்து அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கட்டிங் எட்ஜா போயிருது ஒரு 30 வருஷத்துல. ஏன்னா அவங்களோட பாப்புலேஷன் தான் ஹையா இருக்கு. அவங்க ஆப்வியஸா அவங்களோட ரிலீஜியஸ் ஸ்டஃப்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அதாவது அவங்க பாலிசியை வந்து வேர்ல்டு பூரா நாம தான் இருக்கணும்ன்றது தானே. கரெக்டுங்க. அது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஜிஹாதா ஃபாலோ பண்றாங்க அவங்க. இந்த டெரரிசம் மூவ்மெண்ட் இல்லாம they wanted to spread their generations. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள அடிச்சு சாக போறாங்க. கரெக்ட். ஏன்னா உங்களுக்கு வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ்க்கு தகுந்த மாதிரி தான் பாப்புலேஷன் இருக்கணும். கரெக்டுங்க. நீங்க பாப்புலேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸ் பத்தாது. கரெக்ட். அப்புறம் பசி பிரச்சனை அதுல வந்து அடிச்சுக்குவாங்க. ஆமா ஆமா ஆமா. ஸோ தேவைகள் வந்தா ஆட்டோமேட்டிக்கா திருட்டு கொள்ளை வந்து வந்துடும். ரிலிஜன்ன்றது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமாங்க. அதனாலதான் எனக்கு இப்ப நீங்க ஐயா இப்ப சொல்லும் போதும் கூட நான் என்ன கேட்கவே எடுத்துக்கிறேன்னு இன்னைக்கு டிஸ்கஷன்ல, மொத்தமா நான் எப்படி வாழணும்ன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் மதங்கள் உதவி செய்யும். இந்த உணர்வை நோக்கி நகர்றது அப்படின்றது வந்து இந்த நன்றி உணர்வு இருக்கணும். இயற்கையை நோக்கிய நன்றி உணர்வு இருக்கணும். அந்த நன்றி உணர்வை வந்து எல்லா இடத்துலயும் காமிக்கிறதுக்கு தேவையான வருமானம், அந்த வருமானத்தை சரியா சிக்கனமா செலவு பண்றது, நமக்காக தொண்டு மனப்பான்மையோட வாழ்றது, இத மட்டும் எல்லா செக் பாக்ஸும் டெய்லி ப்ராப்பரா ஒர்க் ஆச்சுன்னா நம்ம ப்ராப்பரா மூவ் ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இங்க எங்கேயாவது நீங்க இந்த தமிழ்நாட்டுல டிங்க் சொன்னீங்க இல்லைங்கய்யா? ஆமாங்க. அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க சொன்ன மாதிரி ஒரு குழந்தை பெற்றுக்கிறதே வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஆமா. இதுல டெலிவரியில இருந்து எல்லாமே கமர்ஷியலைஸ்டு. ஆமாங்க. ஸ்கூல் எஜுகேஷன் பாத்தீங்கன்னா சர்வசாதாரணமா 5 லட்சம் 6 லட்சம் ஃபீஸ் வாங்குறாங்க ஸ்கூல்ல. ஆமாங்க. நண்பர் ஒருத்தருங்கயா இந்தியா போயிருக்காரு. நண்பர் ஒருத்தர் போனவரு என்ன சொன்னாருன்னா, ஒரு ஃபேனுக்கு ஒரு சோக்கு மாத்தணுமாங்க அவரோட வீட்டுல. ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப் தேடி அவர் அலையறாராம். சென்னை மேடவாக்கம் ரோட்ல. ஸ்கூல் இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கு, பார்மசி இருக்கு. ஸ்கூல் இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கு, பார்மசி இருக்கு. ஸ்கூல் இருக்கு, ஹாஸ்பிட்டல். ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப் அவரால் கண்டுபிடிக்க முடியல. ஆமா. ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல், ஹோட்டல். ஆமா. ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல், ஹோட்டல், பார்மசி. ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல், ஹோட்டல், பார்மசி. இதுதான் இருக்கு ஃபுல்லா அப்படின்றது. இப்போ இதுல வந்து நம்ம குழந்தை பெற்றுக்கிட்டா அந்த குழந்தைக்கு வந்து ஆயுள் தண்டனை தானே. கரெக்டுங்க. அதனால இப்போ வந்து எல்லாரும் அதை ஃபாலோ பண்றாங்க. அது கொஞ்சம் ரொம்ப பாப்புலரைஸ் ஆகி போயிருக்குங்க. சென்னையிலுமே நிறைய நீங்க என்னோட சொந்த குடும்பத்திலே நடந்திருக்கீங்க. இப்ப நடந்துகிட்டு இருக்கு. என்னுடைய சொந்த அக்கா பையன் கனடால வந்து இருக்கான். அவனுக்கு கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆகுதுங்கய்யா. 11 வருஷம் ஆகுது. அவன் என்ன நல்லா படிச்ச பையன், நல்ல அறிவாளி,
நல்ல டேலண்ட் எல்லாமே இருக்கு. ஆனா அவன் என்ன சொல்றான்னா, நான் பிள்ளைய பெத்துக்க மாட்டேன். நான் குழந்தை பெத்துக்க போறது கிடையாது. இதேதான் அவர் சொன்ன அதே கருத்து தான். நானே வந்து அவன் கொஞ்சம் கஷ்டத்தெல்லாம் பார்த்துருக்கான். சின்ன வயசுலேருந்தே அவங்க அம்மா, அப்பா கூட சண்டை வந்து, அவங்க கஷ்டப்பட்டதெல்லாம் பார்த்து, அதெல்லாம் பண்ணி, நான் வந்து இவ்ளோ கஷ்டப்பட்டு வந்து நான் இவ்ளோ வந்திருக்கேன். இன்னும் நான் ஒரு புள்ளைய பெத்து அதுக்கு எதுக்கு நான் அவ்ளோ கஷ்டத்த குடுக்கணும்? நான் பண்ண மாட்டேன். அப்படின்னு அதான். சொல்லி, அப்படியே ஸ்டெட்ஃபாஸ்ட்டா நின்னு ஆனா அவனுக்கு வந்து மத்த எந்த விஷயத்திலயும் அவன் குறை வைக்கல. அதாவது என்னன்னா, அவங்க அம்மா, அப்பாவ பார்த்துக்கிறது சரி, பொண்டாட்டிய பார்த்துக்கிறது சரி, தம்பிய பார்த்துக்கிறது, தம்பிய படிக்க வைக்கிறது சரி, எல்லாமே இருக்கு. ஆனா, என் மூலியமா வந்து இன்னொரு குழந்தைய நான் கூட்டிட்டு வந்து எனக்கு பண்ண வைக்க விருப்பம் இல்ல அப்படின்னு ஒத்த கால்ல நிக்கிறான். எங்க சொந்தக்காரங்க ஆமா. அத்தன பேரும் பேசி பார்த்தாச்சு. எதுக்கும் அவன் மத்தியில இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் ஒரு ஸ்டெப் இன்னும் அடுத்த ஸ்டெப் போய் என்ன பண்றான்னா, அங்க இருக்கிற இதே மாரி ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும். அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ள சேர்ந்து, அவன் அங்கங்க போயி பப்ளிக் பிளேஸஸ்ல போய் நின்னு அந்த போஸ்டர்லாம் வச்சு இது புரொடெஸ்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா? அந்த மாரி. ஓ! ஆளுங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்றாய்ங்க. நீங்க வந்து இது பண்ணாதீங்க. இது தப்பு. வேணாம். ம். அது போறோம். நம்ம இதுல வந்து ரொம்ப மோசமா போயிட்டுருக்கு. மக்கள் வந்து ம். நல்லா இருக்க முடியறதில்ல. குழந்தைங்க தேவையில்லாம கஷ்டப்படுறாங்க. வேண்டான்னு சொல்லி போய் நின்னு பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவன் என்ன ஆச்சுன்னா, அவன பார்த்து அவனுக்கு கீழ ஒரு தம்பி இருக்கான். அவனுக்கு 30 வயசு ஆயிடுச்சு. 3, 4 வருஷமா அவனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. அவன் என்ன சொல்றான், அவங்க அம்மா, அப்பா கிட்ட அவங்க அம்மா என்னோட சொந்த அக்கா பசங்க 2 பேர். எனக்கு மூத்த மூத்த அக்கா. அவன் என்ன சொல்றான், அண்ணன் இப்படி இருக்கான் வேணாங்கிறான். எனக்கும் அதான் சரின்னு தோணுது. எனக்கு குழந்தையே வேண்டாம். நீங்க வந்து எந்த பொண்ணு வேணாலும் பாருங்க. இந்தியால இருக்கட்டும், அமெரிக்கால எந்த குழந்தை வேணா பாருங்க. ஆனா அந்த பொண்ணு வந்து பிள்ளை பெத்துக்காம இருக்கிறதுக்கு சரின்னு சொன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. அவன் அப்படி சொல்லிட்டு இருக்கான். இவங்க ஊரெல்லாம் பொண்ணு பார்க்குறாங்க. நெறைய பொண்ணு வருது. கனடால இருக்கான். படிச்சவன் வேலைக்கு இருக்கான்னா நெறைய பொண்ணு வருது. ஆனா இந்த கருத்து சொன்ன உடனே அம்மா, அப்பா எல்லாம் தல தெரிச்சு ஓடுறாங்க. இதுதாங்க நடக்குது. இது நெறைய போய்க்கிட்டு இல்லங்க. இருக்கு. இது ரொம்ப அஃபிஷியலாவும், ரொம்ப ஆர்கனைஸ்டாவும் மக்கள் மத்தியில ஒரு சிறந்த கருத்தா இப்ப பரவிட்டு தான் இருக்குங்க. ஏன்னா, அது ஷோ அளவுக்கு வந்திருக்கு அப்டின்னா, அப்ப நெறைய பேர் அத ஃபாலோ பண்றாங்க இந்தியால. ஆமா. ம். கார்த்திகேயன் ஐயா, நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்களே, ஒரு 3 விஷயம் நம்ம தினம் பார்த்துக்கணும்னு. இன்னொரு தடவ சொல்லுங்க. சரியா எனக்கு இப்ப ஐயா சொன்னதுதாங்கய்யா நான் சொன்னேன். பழனிசாமி ஐயா என்ன சொன்னாங்கன்னா, நல்ல ம். நீ சம்பாரிக்கிறதுல தர்மம் இருக்கணும். செலவு ம். பண்றதுல சிக்கனம் இருக்கணும். ம். உன்னோட வருமானத்துல ஒரு பகுதிய தொண்டுக்கு செலவு பண்ணணும் எதிர்பார்ப்பு இல்லாம. இது ம். எல்லாத்தையும் குடுக்குற இந்த சமுதாயத்தையும், இயற்கையும் நன்றி உணர்வோட அ பார்க்கணும். நன்றி உணர்வோட அது வழி நடக்கணும். இது 4 மட்டும் நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டோம்னா, அம் அ நம்ம வந்து நம்ம தான் சரியான ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லி ஐயா நான் பிராண பிரதிஷ்டைன்னு சொல்லி ஆரம்பிச்சோனே ஐயா சொன்னாங்க. ஐயா ம். எப்பயுமே ம். பேசும்போது ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் அத எலாபரேட் பண்ணுவாங்க. அதனால அதனால வந்து நான் அ அத கரெக்ட்டா நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். 4 திருப்பி சொல்றேங்கய்யா. அம் ம். சம்பாரிக்கிறது தர்மத்தோட அதாவது வந்து இருக்கணும். ஆமா, சம்பாரிக்கிறது தர்மத்தோட இருக்கணும். நம்ம சிக்கனமா ஆமா. செலவு பண்ணணும். செலவு நம்ம பண்ணணும். சம்பாரிக்கிறதுல 3வது ஒரு பகுதிய வந்து நம்ம தொண்டுக்கு குடுக்கணும். டொனேஷன் பண்ணணும். தொண்டுக்கு ஆமா. குடுக்கணும். எப்படி டொனேட் பண்ணணும்னா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, அந்த டொனேஷன் எத அடிப்படையா வச்சிருக்கணும்னா, இந்த இயற்கை மேல இருக்கிற நன்றி உணர்வின் அடிப்படையில இருக்கணும். நம்மள இவ்வளோ தூரத்துல கொண்டு வந்து இது நிறுத்தியிருக்கு. இவ்வளோ தூரம் நம்மள பாதுகாக்கிறது இந்த இயற்கையினுடைய இந்த பேராற்றல் தான். அப்படின்ற ம். நன்றி உணர்வோட எதிர்பார்ப்பு இல்லாம தொண்டு செய்யணும். இத மட்டும் நம்ம சரியா செஞ்சுட்டோம்னா, நம்ம ம். வந்து ம் நம்ம ஆன்மீகவாதியா தான் இருக்கோம். எல்லா 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 மணித்துளியுமே ஆன்மீகவாதியா தான் இருக்கோம். ம். இதுக்காக நம்ம கோயிலுக்கு போ வேணாம், எதுவும் பண்ண வேணாம். நம்ம என்ன பண்றோம் அப்படின்ற இத வந்து கரெக்ட்டா அதாவது செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் எவ்ரி மொமெண்ட் இத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டோம்னா, அ நம்ம வேற எதுவும் பண்ண வேணாம் அப்படின்றாங்க ஐயா. அ ஆமா. புரிஞ்சிருச்சுங்க. இதுல எனக்கு ஒரே ஒரு சின்ன கேள்வி. எனக்கு எப்பயுமே அந்த மாரி ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா எதோ யோசிக்க தோணுதா, அது சரியா தப்பான்னு மட்டும் சொல்லிருங்க. இப்போ பழனிசாமி ஐயா இருக்காங்க. ஐயா சொல்லுவாங்க. பழனிசாமி ஐயா 2 பேரும் சொல்லுங்க. இப்போ நான் வந்து அறமா தான் சம்பாரிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ம், உதாரணத்துக்கு நான் ஒரு ம், பெரிய நிறுவனத்துல போய் சேர்ந்திருக்கிறேன். அந்த ம், நிறுவனத்துல எனக்கு குடுத்த வேலைய நான் செய்றேன். எனக்கு ம், சம்பாத்தியம் என்ன இருக்குதோ, அத வந்து நான் நாட்டுக்கு, நான் இருக்கிற சமுதாயத்துக்கு, என்னை சுத்தி இருக்கிற கவுண்டிக்கு, மாவட்டம், வட்டம், மாவட்டம், அதுக்கப்புறம் நாடு 3த்துக்குமே நான் குடுக்க வேண்டிய வரிய கட்டிர்றேன். வரிய கட்டிட்டு,
நான் என்ன செய்யணுமோ அத வந்து எனக்கு அத கட்டிட்டு தான் நான் மிச்ச பணத்த எடுத்து நான் என் சொந்த செலவுக்காக நான் குடும்பத்த பாதுகாத்துக்கிறதுக்காக நான் பண்றேன். ஆனா, இது இந்த அளவுல பார்க்க போனா நான் தர்மமா பண்றேன்னு அர்த்தம். ஆனா, என்னுடைய நிறுவனம், நான் சார்ந்திருக்கிற நிறுவனமோ, அல்லது மத்திய அரசாங்க அந்த துறையோ வந்து அதர்மமா அவங்க பல காரியங்கள செய்றாங்க. அப்படி செய்யும் பொழுது, அது வந்து என்னால கட்டுப்படுத்த முடியாது. ஆமாங்க. இந்த கேள்வி சரிங்களா? ஏற்கனவே ஐயா கேட்டீங்க. அருணகிரி ஐயா, இந்த கேள்வி ஏற்கனவே ஆ. ஐயாட்ட கேட்டீங்க. ஐயா பதில் சொன்னாங்க. அ ம். நான் நான் ஐயாவுக்கே வெயிட் பண்றேன். ஐயா நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அதாவது நம்ம அளவிலே தான் நம்ம வந்து கரெக்டா இருக்க முடியுமே தவிர, ஆ. நிறுவனம், அதான். அரசாங்கமும் இப்போ தமிழ்நாட்டு எடுத்துங்களேன், அத்தனை கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லயும் வந்து நல்லவங்க இருக்கிறாங்க. அந்த நல்லவங்கலாம் இப்ப நிலைமை என்ன அப்படின்னா, ஓரமா ஒதுங்கிடுறாங்க. ஏன்னா இவனுங்க கிட்ட போய் லஞ்சம் வாங்கி பர்சன்டேஜ் கொடுத்து சொத்து சேர்க்கறதுக்குலாம் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அப்ப என்ன பண்றாங்க, ஓரமா ஒதுங்கி நானாச்சு என் வேலையாச்சு, நீ வாங்குறிய வாங்கிக்கோ, ஆனா நான் வந்து சிஸ்டமேட்டிக்கா தான் செய்வேன், இல்லைன்னா நீ எங்கேயோ டிரான்ஸ்ஃபர் பண்றியா பண்ணிக்கோ அப்படின்னு தன் அளவிலே ஒழுக்கமா இருந்துக்கிறாங்க. இப்போ அந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னா, இப்போ டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது, பாவத்தை தான் சம்பாதிக்குது இல்லைங்களா? மக்களுக்கு தேவையில்லாத ஒன்று மட்டும் இல்லை, மக்களை கெடுக்கின்ற ஒரு துறைக்கு ஒருத்தர் சேர்மன். இப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டே தேவையில்லாத டிபார்ட்மெண்ட். அதுலயும் எல்லாரும் எம்ப்ளாயிஸ் இருக்கத்தான் செய்றாங்க, ஊத்தி கொடுக்குறவங்க வரைக்கும் இருக்கதான் செய்றாங்க. இப்ப இதுல அவனுக்கு வந்து என்ன கணக்கு இல்லைங்களா? அது இல்லை. ஆனா இதுல இன்னும் நுணுகி போனீங்கன்னா, இவன் ஏன் அங்க வேலைக்கு போனான் இல்லையா? எத்தனையோ தொழில் இருக்கு. அப்ப இருக்கிற போது இவன் ஏன் அந்த இடத்துக்கு வேலைக்கு போறான் அப்படின்னா அவனுடைய கர்மா. அதுலயே வந்து அவனுக்கு கொஞ்சம் தீவனே கலந்துருக்குது. இல்லைன்னா அவன் நல்ல இடத்துக்கு தான் போவான். இதுல இப்ப பிசினஸ் எடுத்தீங்கன்னா, எல்லாரும் பிசினஸ் பண்றாங்க, டாக்ஸ் ஏமாத்துறாங்க. அப்போ இது தப்பு தான் அப்படின்னாலும், இது சமுதாயத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றா இருக்குது. இப்போ தமிழ்நாட்டு எடுத்தீங்கன்னா எத்தனையோ நிறுவனங்கள், நம்ம இதுல தர்மம் பேசுறவன்லாம் டாக்ஸ் ஏமாத்துறான். நம்ம இதுலயே மேடையில் உட்காந்துட்டு தர்மம் பேசுவானுங்க. ஆனா பண்ற தொழில வந்து கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் காட்டுறது இல்லை, கணக்கு காட்டுறது இல்லை. இது மாதிரி வந்து இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இது வந்து தொழில் தேவையான தொழில் தான் பண்றாங்க. ஆனா அதுல சில சட்ட ரீதியான விதிமீறல்கள் இருக்குது. இது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டாவது நீங்க சொன்னீங்க பாருங்க, ஒரு முறை நான் வந்து அறம் செய் விரும்பாதே அப்படின்னு தலைப்புல பேசினேன். சரிங்க. அதுல என்னங்க எல்லாரும் தர்மம் பண்ணு சொல்றாங்க, நீங்க தர்மம் பண்ண வேண்டான்றீங்களே அப்படின்ற நீங்க சொன்ன மாதிரி சொன்னேன். இப்போ ₹1 ஒரு பொருள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் குறைஞ்சபட்சம் 20% ப்ராஃபிட் வைக்கிறான். ஒரு பெட்ரோல் எடுத்தீங்க ₹130 அப்படின்னா, அது உற்பத்தி செலவு வந்து ₹10 தான். மாநில அரசாங்கம் ₹35 டாக்ஸு, மத்திய அரசாங்கம் ₹35 டாக்ஸு, பிசினஸ் பீப்புள் அவன் ₹20 லாபம். உங்களுக்கு பெட்ரோல் விலை ₹120 வந்துருச்சு. அப்ப ₹10 பொருளுக்கு நான் ₹120 கொடுத்து வாங்குறேன். ₹110 தர்மம் தான். இதுக்கு மேலே நான் தர்மம் பண்ணணுமா? as a middle class person. சூப்பருங்க. உண்மைதாங்க. ஸோ இது யாருக்கு சொன்னது? அம்பானிக்கு சொன்னது. அறம் செய் விரும்பு. 5000 கோடிக்கு எதுக்குடா எந்த புலி மூட்டை மாதிரி ஒரு பையனை பெற்று வச்சுக்கிட்டு அவனுக்கு 5000 கோடிக்கு செலவு பண்ணி எதுக்கு கல்யாணம் பண்ற? அதான் நீ மாதிரி ஒரு 500 குடும்பங்களுக்கு ஆளுக்கு 10 லட்சம் கொடுத்து ஒரு தொழில் தொடங்குறதுக்கு உதவி செய்துக்கலாம் இல்லையா? அம்பானி இந்த கணக்குங்க. அதானி அவனையும் வந்து தமிழ்நாட்டுல ஊத்தி கழுவுறானுங்க இந்த டிஎம்கே ஆளுங்க. ஆனா அவர் என்ன பண்ணிக்கிறார், அவருக்கும் பையனுக்கு கல்யாணம் ஆச்சு. சிம்பிளா சொந்தக்காரர் மட்டும் கூப்பிட்டு பண்ணிட்டு அந்த கிராமத்துல வந்து 10 லட்சம் 10 லட்சமா 5 லட்சமா கொடுத்து அவங்களுக்கு தொழில் செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறார். இப்ப 2 பேர்ல யார் நமக்கு வந்து நல்லவங்க, யார் மக்கள் பாராட்டுவாங்க? இது மாதிரி செய்துட்டு போக வேண்டியதானே. அவன் தான் அறம் செய்ய விரும்பு, அவன் அறம் செய்யறான் அதானி, இவன் பாவம் செய்யறான் அம்பானி. ஏன்னா இவன் சொத்து போறாமே பாவ சொத்து தான்.
எத்தனை லட்சம் கோடி சம்பாதிக்கிறான், அத்தனையும் பாவ காசு. அவன் எப்படி தொழில் தொடங்கினா, அவங்க அப்பா எப்படி பெரிய ஆளானன்றதெல்லாம் நீங்க குருன்னு ஒரு சினிமா வந்ததுங்கய்யா ஹிந்தியில. அத பாத்தீங்கன்னா அது ஜஸ்ட் ஒரு 1% தான் காட்டியிருக்கிறான். அந்த 1% இவ்வளவு அப்படிங்கிற போது 100% எப்படி இருக்கும் பாருங்க. பாம்பே காட்டன் மார்க்கெட்ல 150 ரூபாய் சம்பளத்துக்கு இந்த காட்டன் இந்த விலை, இந்த காட்டன் இந்த விலைன்னு கூவிட்டு இருந்த ஆள் அவன். அங்கிருந்து இவ்வளவு பெருசா வந்திருக்கிறான்னு சொன்னா எல்லாம் கிரிமினல் மைண்டு, எல்லாம் கிரிமினல் மைண்டு. கரெக்டா பொலிட்டிஷியன் கையில வச்சுக்கிட்டு எது பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டான். இன்னைக்கு வரைக்கும் அதான் நடக்குது. யாரு மந்திரி ஆனாலும் அவனுடைய கணக்குல தான் சட்டங்கள் போகும். ஸோ அந்த அளவுக்கு அவன் வந்து கவர்மெண்ட்ல வந்து பவர் வச்சிருக்கான். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒர்க் சம்பந்தமா நம்மளுக்கு வந்து ஒரு சில டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருந்தாலும் நம்ம அளவுல வந்து நம்ம சரியா இருக்கிறது. நம்ம காரி சேர நம்ம சம்பளம் வாங்குறோம், அவ்வளவுதானே. புரியுதுங்கய்யா. இல்ல ஐயா ஏற்கனவே இந்த கேள்வி கேட்டீங்கன்னு ஞாபகம் இருக்கு. ஆமாங்கய்யா, கேள்வி கேட்டேன். ஆனா அது என் மண்டையில வந்து ஏதோ உள்ளர போய் உட்காந்துட்டு குழஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் அந்த கேள்வி வந்துகிட்டே இருக்கும். எனக்கு இதே மாதிரி சூழல் இருந்திருக்குங்கய்யா என்னோட ஒர்க்ல. அருணகிரி என்னோட பழைய ஒர்க்ல வந்து இதே மாதிரி சூழல் இருந்துச்சு. நான் வந்து ஒரு சீனியர் மேனேஜர் பொசிஷன்ல இருந்தேன் ஒரு சர்வீஸ் கம்பெனில. அது நான் டெக்னிக்கலா இருக்கிற வரையில எனக்கு அந்த ப்ராப்ளம் தெரியல. நான் இந்த சிஓஇ மாதிரி இருந்தேன். அப்புறம் அது இந்த ரோலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க நடக்கிற இந்த பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த பொசிஷனை கிரியேட் பண்ணணும், இந்த பொசிஷனை தூக்கணும், இத்தனை ரிசோர்ஸ் இங்கே கொண்டு வரணும், இந்த மாதிரி ப்ரெஷர்லாம் எனக்கு வரும். அந்த ப்ரெஷர்லாம் வந்தோடனே எனக்கு எப்படின்னா அது என்னோட இயல்புக்கு பொருந்தி போகல. அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் மெடிடேஷன் வாழ்த்து சொல்லிட்டு இப்படியே இருந்தப்போ என்னோட சூழலே மொத்தமா இப்ப மாறிடுச்சு. நான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர். எனக்குன்னு ஒரு ஸ்டோரி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த ஸ்டோரி பாயிண்ட்ஸை நான் ஒர்க் பண்ணணும் எவ்ரி ஸ்பிரிண்ட்டு. இந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற சைடில் இந்த இந்த ஸ்ட்ரெஸ்லாம் இல்லை. ஃபுல் டைம் எம்ப்ளாயியாக ஒர்க் பண்ணுறேன். இதெல்லாம் நடந்துருச்சு. ஒரு 9 வருஷம் ஆச்சு இதெல்லாம் நடந்து. பட் ஆனால் வந்து அந்த மாதிரி சூழல்லாம் இருக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு எது அது பொருந்தாமல் இருக்கோ அது எல்லாத்தையும் நினைவில் வச்சு வாழ்த்து சொல்லிட்டு செஞ்சிட்டு இருந்தது. ஒரு மாற்றம் நிகழ்ந்துச்சு. அந்த மாற்றம் வந்து நம்ம பயிற்சி மூலமாகவும் நம்ம மன உணர்வுகளை அமைதிப்படுத்துறதுக்கு என்ன வேணுமோ அதை இந்த ஆட்டோ சஜஷன் கன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க. ஓரளவு எனக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு அனுபவம் இருக்குது. அந்த சூழல்ல இருந்து ரொம்ப குயிக்காகவே மூவ் ஆகிட்டேன் நான். அந்த சூழலில் ஒரு 6 மாதம் கூட என்னால் சர்வை பண்ண முடியல. இன்னொன்று அது என்னோட இயல்புக்கும் பொருந்தலை. அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு ஃபுல் டைம் ஜாப் மூவ் ஆனேன். அது வந்து ஃபுல்லாக டெக்னிக்கலி இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் ரோல். அப்புறம் அப்படியே லைஃப் மூவ் ஆயிடுச்சுங்க. அதே தாங்க நானும் பண்ணிட்டு இருந்தேன். வேலை செஞ்ச இடத்துல எல்லா பதவியும் கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதுக்கு பலனா வந்து அவங்க சொல்றதெல்லாம் நம்ம வாய் மூடிட்டு கேட்கற மாதிரி ஆயிடுச்சு. அது நம்ம மனசாட்சிக்கு ஒத்து நிகழுது ஆக்சுவலா. மேல போயிட்டாலே அதான் பிரச்சனை. ஆமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 40% நான் வாங்கின சம்பளத்துல இருந்து 40% கட்ட எடுத்து அரசாங்க உத்தியோகத்துல வந்து சேர்ந்துட்டேங்க. அரசாங்க உத்தியோகத்துல வந்து சேர்ந்துட்டு நம்ம வந்து சரி நேரடியா அரசாங்கத்துக்கு இந்த வயசானவங்களுக்கு மெடிக்கேர் கொடுக்கறது அல்லது ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் கொடுக்கறது அப்படின்றதுல அதுல போய் சேர்ந்துட்டேன். ஒரு ஆத்ம திருப்தி என்னன்னா, நேரடியா நம்ம செய்யற சேவை அவங்களுக்காவது போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்க்கை கொஞ்சம் நிம்மதியா இருக்குங்க. ஆனா என்ன ஒண்ணு, இப்ப வந்ததுல இருந்து மத்திய அரசாங்க ஊழியர்களை தான் வந்து நம்ம அதிபர் வந்து ரொம்ப படுத்துறாரு. இருந்தாலும் சரியாயிடும் அப்படின்ற நினைப்புல உள்ள இருந்துட்டு இருக்கோம். ஒரு மனசுக்காவது ஒரு திருப்தி இருக்குங்க. நம்ம வேலையை மட்டும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், வேற எதுலயும் போய் இன்வால்வ் ஆகல அப்படின்னு. ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் உரையாடல். இந்த சத்சங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க ஆக்சுவலா. வீக்லி இது பிராக்டிகல். அது ஆமா, நம்ம எப்படி வந்து லைஃப் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு டிஸ்கஷன். ஆமா, ரொம்ப 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 உபயோகமா இருக்குங்க. ஏன்னா இதை வந்து அந்த சேம் மைண்ட் செட்ல இருக்கிறவங்களுடைய உரையாடுறது தாங்க ரொம்ப முக்கியம். அது வந்து
அது இல்லன்னா, நம்ம என்ன பண்றோன்னே சில நேரம் தெரிய மாட்டேங்குது. அது இந்த மாரி பண்ணும்போது நம்ம வந்து மைண்ட் கொஞ்சம் கிளியர் ஆயி சிந்தனைகள் தெளிவா இருக்கு. ஆமா. அது அதுக்கு ஐயா தாங்க சொன்ன மன்றங்கள் வந்து நீங்க தமிழ்நாட்டுல வந்து அது ஒரு பெரிய கிஃப்ட் நமக்கு. காலை ஆஃபீஸில் வந்து என்னதான் அப்படி இப்படி இருந்தாலும் கூட மன்றத்தில் வந்து தவம் பண்ணி சத்சங்கெல்லாம் முடிச்சுட்டு போனோம்னா நமக்கு அந்த பிரச்சனைகள் எதுவுமே மைண்டில் இருக்காது. வீட்டுக்கு போகும்போது ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஹாப்பியாக போயிடுவோம். அதே மாதிரி காலை எந்திரிக்கிறோம் 5 மணிக்கு எந்திரிச்சோம்னா பயிற்சிகள் இதெல்லாம் செய்து முடிச்சுட்டு இல்லை குழந்தைகளை பார்த்துட்டு குடும்ப கடமைகள், ஆஃபீஸ் கடமைகள், மன்றம், இந்த முக்கோணத்துக்குள்ளேயே வாழ்க்கையை ஓட்டியாச்சு. வேற எங்கேயும் ஃபன் கல்ச்சர் அப்படி இப்படி சினிமா போறது கூட கிடையாதுங்க. அப்படி இருந்தது ஒரு லைஃப். நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நிகழ்வு நிறைவாக உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கிய மூத்த பேராசிரியர் பழனிசாமி வெளிச்சாமி ஐயா அவர்கள், பாடல்கள் பாடிய அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர் தம் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை அமர்வு இனிதே நிறைவு பெறுகிறது. இறையருளும் குருவருளும் நம்மை எப்பொழுதும் சூழ்ந்திருந்து இந்த இறைநிலை உணர்பயணத்திலே நம்மை சிறந்த முறையில் வழிநடத்தட்டும் என்று வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வந்துட்டாரா? வாழ்க வளமுடன். வரலீங்களா?